வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு பலருக்கும் திருமணங்கள் தாமதமாகிக் கொண்டே செல்வது சர்வசாதாரணமாகிவிட்டது. இருந்தாலும் இந்த பாதிப்பு அவர்களின் மனதை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு பலருக்கும் தெரியாது. இந்த கதையோட நாயகனும் நாயகியும் இந்த விஷயத்துல உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள்தான். ஒரு கட்டத்தில் தங்கள் நிலையை நினைத்து வெறுத்து போய், போங்கடா நீங்களும் ஆச்சு, உங்க சமுதாயமும் ஆச்சு என்று அதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு யதார்த்த வாழ்வில் பயணிக்கிறார்கள். திருமணமே ஆகாது என்ற நிலையில் ஒரு கட்டத்தில் திருமணமானவர்கள் போல நடிக்கத் தொடங்குகிறார்கள். இந்த விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாததால் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு அநியாயத்துக்கு நடிக்கின்றனர். இதையெல்லாம் பாக்குறோம நமக்குத்தான் படபடக்கிறது. எப்பா சாமிகளா, உண்மைய சொல்லிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்கப்பான்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு அத்தியாயமும் பரபரப்பா நகருது. கடைசியில அவங்களே எதிர்பாராத முடிவை நோக்கி போறாங்க. முன்னுரை போதும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். நாவலோட தலைப்பு காலம் கடந்த உறவுகள். எழுதியவர் என். கணேஷ் ராஜ். அந்த லேடீஸ் ஹாஸ்டல் அதிகாலையிலே சோம்பல் முறித்துக் கொண்டிருந்தது. டியூப்லைட் வெளிச்சமும் வாளிக்குள் விழும் நீரின் ஓசையும் தூங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு லேசான எரிச்சலை ஏற்படுத்தியது. அதற்குள் விடிந்துவிட்டதா? அரை தூக்கத்தில் இருந்த பலருக்கும் எரிச்சல் ஏற்பட்டது. காலை 7 மணிக்கு எல்லோரும் எழுந்திருப்பது போல சிஸ்டம் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆனால் இங்கு இது சாத்தியமில்லை. வேலை செய்யும் இடத்துக்கான தூரம், வேலையின் தன்மை என்று ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு நேரங்களில் கிளம்ப வேண்டியிருக்கும். தொழிற்சாலை, ஐடி கம்பெனி, ஏற்றுமதி நிறுவனம், திரைப்படத்துறை, அரசு அலுவலகம் என்று தயாராகி ஒவ்வொரு திசையில் ஓட வேண்டும். இரவிலாவது நிம்மதியாக தூங்கலாம் என்றால் அதுவும் முடியாது. ஒருவர் 7 மணிக்கு வந்தால் இன்னொருவர் 10 மணிக்கு வருவார். இதனால் தூக்கத்தின் தொடக்கமும் வெவ்வேறு நேரங்களிலே அமைந்துவிடும். கட்டுப்பாடு கொண்ட விடுதி என்றாலும் சிலரின் வேலையின் தன்மையை பொறுத்து வந்து செல்லும் நேரங்களில் விதிவிலக்கு அளிப்பதுண்டு. கவிதா புரண்டு படுத்த போது லேசாக விழிப்பு ஏற்பட்டது. நடுநிசி வரையிலான முழிப்பு கண்களில் மிளகாய் பொடியை தூவிக் கொண்டிருந்தது. கவிதாவிற்கு விருத்தாச்சலம் சொந்த ஊர். வயது 32. இன்னமும் திருமணமாகவில்லை. வேலைக்காக சென்னைக்கு வந்திருக்கிறாள். 3 நாட்களுக்கு முன்பே விடுதிக்கு வந்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வாடகை செலுத்தி அறையை உறுதி செய்து வைத்திருந்தாள். இன்று வேலைக்கு கிளம்ப வேண்டும். பூந்தமல்லி ஹைரோட்டில் உள்ள ஸ்கை கை எக்ஸ்போர்ட்டில் பணி. ஏற்றுமதி பொருட்களின் தரத்தை, இறுதிநிலை சோதனையை உறுதிப்படுத்தி அதற்கான ஆவணங்களை ஷிப்பிங் நிறுவனத்திற்கு தயார் செய்து அளிக்க வேண்டும். இதுதான் இவளது பணி. இனி தூங்கின மாதிரிதான் என்று எண்ணிய கவிதா தான் தலைவரை போர்த்தியிருந்த போர்வையை லேசாய் விலக்கி பார்க்க எதிரே வினோதினி நைட்டியை தலைவழியே கழற்றி கொண்டிருந்தாள். கவிதாவை பார்த்ததும் ஏ என்று சின்ன வெட்கத்துடன் மீண்டும் மாட்ட முயன்றாள். சட்டென்று நாக்கை கடித்துக்கொண்டு போர்வைக்குள் முகம் புதைத்துக் கொண்ட கவிதா, சாரிப்பா, எதேச்சையாத்தான் முழிச்சேன், கேரியான் என்றாள். கவிதா போர்வைக்குள் பேசிக்கொண்டே இருக்க மெல்லிய சிரிப்புடன் வினோதினி அருகில் இருந்த பாத்ரூமிற்குள் புகுந்து கொண்டாள். அதே வேளையில் பக்கத்து அறை கீதா பேஸ்டை அங்குமிங்கும் துழாவி விட்டு வேறு வழியின்றி ஓசி வாங்க இந்த அறைக்குள் நுழைந்தாள். டூத் பிரஷை வாயில் கவ்வியபடி கேசுவலாக அலமாரியை துழாவினாள். போர்வைக்குள் பேச்சு சப்தம் கேட்கவே ஒரு நிமிடம் திகைத்து பின்பு மீண்டும் காதை உன்னிப்பாக்கி கேட்கத் தொடங்கினாள். நான் புதுசுப்பா, சாப்பாடு, பஸ் ரூட் எல்லாம் நீதான் சொல்லணும். வினோதினிதான் எதிரில் இருக்கிறாள் என்று நினைத்து கவிதா பேசிக்கொண்டே இருந்தாள். ஆனால் கீதாவோ வினோதினிதான் போர்வைக்குள் இருக்கிறாள் என்று நினைத்துக் கொண்டாள். கீதாவிற்குள் குறும்பு கொப்பளித்தது. இருடி வினோதினி, வர்றேன். இதுக்குத்தான் புதுசா கல்யாணம் பண்ண தம்பதிகளை பிரிக்க கூடாதுன்னு சொல்றது. இப்போ பாரு, காலையிலேயே மொபைல்ல ரொமான்ஸா. சப்தம் கேட்காமல் மெல்ல மெல்ல எட்டு வைத்து நடந்து வந்தாள். அருகில் வந்ததும் விருட்டென்று போர்வையை தூக்கி வீச உள்ளுக்குள் இருந்த கவிதா பயத்தில் திடீரென அலறினாள். வினோதினிக்கு பதில் வேறு ஒருத்தியை பார்த்ததும் அதிர்ந்த கீதா, சாரிங், சாரி சாரி விரலை கடித்துவிட்டு கையை உதறினாள். நான் வினோதினின்னு நினைச்சிட்டேங்க. வினோதினிக்கு பதில் வேறு ஒரு பெண் நிற்பதை பார்த்த கவிதா புரியாமல் மலங்க மலங்க விழிக்கத் தொடங்கினாள். அதற்குள் வினோதினி பாத்ரூமில் இருந்து வெளிப்பட, அட 2 பேரும் மீட் பண்ணிட்டீங்களா, அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சேன் என்றாள். பின்பு, கீதா, இது கவிதா, மை ரூம்மேட். இன்னைக்குதான் சேர்ந்திருக்காங்க. இது கீதா, பக்கத்து ரூம் என்றாள். ஒரு நிமிடம் அசடு வழிய இருவரும் பரஸ்பரம் சிரித்துக் கொண்டனர்.
கீதா பிடெக் 3ஆம் ஆண்டு மாணவி. கல்லூரியில் சேர வந்தபோது தங்கிய விடுதி பிடித்துப் போகவே இதில் தங்கியே படிப்பை தொடர்ந்து வருகிறாள். எனக்கு லேட் ஆயிடுச்சு, நைட் பேசுவோம் பை என்று இருவரையும் பொதுவாய் பார்த்து விடைபெற்றுக் கொண்டு கீதா தனது அறையை நோக்கி ஓடினாள். போர்வையை விட்டு வெளியேற கவிதா முயல, ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த சாரிய மட்டும் மாட்டிக்கிறேன் என்று வினோதினி கெஞ்சும் பாவனையில் பேச, ஆமா, இப்படி போர்வைக்குள்ளே இருந்தா நான் எப்ப கிளம்புறதாம்? நான் பாத்ரூமுக்குள்ளே போய்க்கிறேன் தாயி, உன்னை பார்க்கலே போதுமா என்று கவிதா கையெடுத்து கும்பிட, சரி என்று வெட்கத்துடன் தலையாட்டி விட்டு, ஆனா ட்ரெஸ் பண்ணிட்டேனான்னு கதவை தட்டி கேட்டுட்டு தான் வெளியே வரணும், ஓகேயா என்றாள். கவிதாவிற்குள் சிரிப்பு பொத்துக்கொண்டு வந்தது. ஆனாலும் அடுத்தடுத்த வினாடிகளில் இதையெல்லாம் மறந்து வேலைக்குச் செல்வதில் மும்முரம் காட்டத் தொடங்கினாள். முதல் நாள் வேலைக்குச் செல்கிறேன், சீக்கிரம் செல்ல வேண்டும், புத்துணர்ச்சியுடன் இருக்க வேண்டும், மலர்ச்சியாய் சோர்வென்றி தெரிய வேண்டும். தலைக்கு குளித்து ஈரத்தை உறிஞ்ச டர்க்கி டவலை சுற்றி கொண்டு வந்தவள் பரபரவென்று அடுத்தடுத்த பணிகளில் ஈடுபடத் துவங்கினாள். நடுநிசியில் விடுதிக்கு வந்தபோது தூக்கி வீசிய பையிலிருந்து ஒவ்வொன்றாய் எடுத்து வைக்கத் தொடங்கினாள். அயன் செய்யப்பட்ட புடவை, ஜாக்கெட் வகைகள், பவுடர், ஃபேஸ் கிரீம் என்று அத்தனையையும் பேக்கில் இருந்து அலமாரிக்கு மாற்றிக் கொண்டிருந்தாள். ஏற்கனவே வினோதினி ஒதுக்கி வைத்திருந்ததால் வேலை சுலபமாக இருந்தது. ஆமாம், வினோதினி எங்கே போய்விட்டாள்? கவிதாவுக்கு அவளை நினைத்ததும் சிரிப்பு வரத் தொடங்கியது. புதியதாக கல்யாணமானவள் இப்படி அநியாயத்திற்கு வெட்கப்படுகிறாளே. சட்டென்று சிந்தனை ஒரு சில வினாடிகள் நின்றது. தன்னை பற்றிய ஓட்டம் துவங்கியது. இந்நேரம் எனக்கும் திருமணமாகியிருந்தால் புருஷன், குழந்தை என்று வாழ்க்கை முறை மாறி போயிருக்கும். தம்பி, தங்கை என்று அவர்களை அரவணைத்து கரை சேர்த்த போதுதான் தெரிந்தது தான் மட்டும் கரையேறாமல் இருக்கிறோம் என்று. உறவுகளை பற்றிய சிந்தனை, பணத்தேவை, உழைப்பு, பொறுப்பு என்று காலம் ஓடிவிட்டது. உடன் பிறந்தவர்கள் வெவ்வேறு இடங்களில் கிளைவிட்டு வளர்ந்த காலத்தில்தான் சட்டென்று தன்னை பற்றிய யோசனையே கவிதாவிற்கு வந்தது. அதற்குள் காலம் வெகுவாய் ஓடி கவிதாவிற்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. தன் வயது பெண்களெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்திற்குச் சென்றிருக்க தான் மட்டும் வெகுவாய் பின்தங்கிவிட்டிருந்தது மனோவியல் ரீதியாக அவளை பாதித்தது. போதாக்குறைக்கு சமூகம், சுற்றுப்புறம் என்று அவளை ஒவ்வொன்றாய் பதம் பார்க்க துவங்க தடுமாறித்தான் போனாள் கவிதா. போதும், இது அத்தனையையும் தூக்கி போட்டுவிட்டு என் நிலை தெரியாத ஒரு இடத்தில் வேறொரு ரூபத்தில் வாழ்வை தொடங்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், புது மனுஷியாய் வலம் வர வேண்டும். இதற்காகவே செங்கல்பட்டில் பணிபுரிந்த வேலையை விட்டுவிட்டு புதியதாக இங்கு இடம் பெயர்ந்திருக்கிறாள். புது அடையாளங்களுடன். என்னை பற்றி இங்கு யாருக்கும் தெரியாது. சரசரவென்று கிளம்ப துவங்கினாள். பவுடர் ஒற்றி காட்டன் புடவையை உடுத்திக் கொண்டாள். மற்ற பொருட்களை இரவு வந்து சரி செய்து வைத்துக் கொள்ளலாம். இப்போது வேகமாக கிளம்ப வேண்டும். இந்த வினோதினி எங்கே போய்விட்டாள்? யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அறைக்குள் சின்ன ஓட்டத்துடன் உள்ளே பாய்ந்து வந்தாள். அக்கா, சாரி, அவர் பேசினார், அதான் மொட்டை மாடிக்கு போயிருந்தேன் என்றவளின் கன்னத்தில் அத்தனை வெட்கம். பார்த்த கவிதாவிற்கு ஒரு நிமிடம் ஏக்கம் இழையோடியது. சுதாரித்துக் கொண்டு, பார்த்துப்பா, என் கூடவும் பேச கொஞ்சம் நேரம் கொடு என்றாள். போங்கக்கா என்று போலியாய் கோபப்பட்டவள் பின்பு ரைட்ல திரும்பி நேரா போனா டைனிங் ஹால். அங்க வந்துடுங்க, எக்ஸ்ட்ரா பிளேட் என்கிட்ட இருக்கு, கழுவி வச்சிடுறேன், வந்துடுறீங்களா? பதிலுக்கு காத்திருக்காமல் வெளியேறினாள். சாப்பிட்டு விட்டு அப்படியே ஹாஸ்டலை விட்டு வெளியேறதான் நேரம் இருக்கும். மூலையில் கிடந்த ஹேண்ட்பேக்கை எடுத்து தோளுக்கு கொடுத்தாள். பவுடர் தீற்றலை சரிபார்த்தாள். வாசல் கதவை ஒருமுறை எச்சரிக்கை உணர்வோடு பார்த்துவிட்டு தாலி செயினை ஒருமுறை சரி செய்து கொண்டாள். லேசாக கண் கலங்கியது. திருமணமாகாமலே பாதுகாப்புக்காக ஒரு வேலி. இந்த உலோகம்தான் இனி என் மீதான அத்தனை பேரின் கோணத்தையும் மாற்றப் போகிறது, வாயடைத்து அமைதி காக்க வைக்கப் போகிறது. கலங்கிய கண்ணை துடைத்துக் கொண்டு கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தாள். முகத்தை இயல்பாய் வைத்தாள். பின்பு கண்ணாடியை பார்த்து சிரித்தாள். கண்ணாடி உருவமும் சிரித்தது. அது என்றபடி ஒற்றை விரலால் கண்ணாடி உருவத்தை செல்லமாய் மிரட்டினாள். அவருக்குள் வெளியிலிருந்து வினோதினியின் குரல் ஒலித்தது. அக்கா, வாங்க, நேரமாச்சு. இருப்பா, வர்றேன் பதிலுக்கு குரல் எழுப்பிய கவிதா அவசரமாக புத்தம் புதிய குங்குமச்சிமிழை திறந்தாள். அதில் இருந்த குங்குமத்தை எடுத்தாள். விரல்கள் நடுங்க நெற்றி வகிட்டில் இட்டுக்கொண்டாள். கவிதாவுக்கு அலுவலகத்தில் முதல் நாள் பணி தொடங்கியது.
இயந்திர உலகின் உட்பாகங்கள் போல அந்த அலுவலகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. வந்ததும் சின்னதாய் அறிமுகம். தன்னுடைய சீட் பணியின் தன்மை என்று சின்னதாக விளக்கமளிக்கப்பட்டது. சந்தேகம் என்றால் அருகில் உள்ள ராமநாதனிடம் கேட்டுக்கொள்ள வலியுறுத்தப்பட்டிருந்தது. கணினியில் அடிப்படை விஷயம் மட்டுமல்ல, இந்த செக்ஷனுக்கு தேவையான தொழில்நுட்ப விஷயங்களும் கவிதாவிற்கு தெரியும் என்பதால் பதட்டமில்லாமல் இயல்பாக இருந்தாள். இந்த செக்ஷனில் மட்டும் 17 பேர் இருந்தனர். ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு பணி. கணினி முன்பு அமர்ந்து தடதடத்துக் கொண்டிருந்தார்கள். அனைவருமே சின்னதாய் புன்னகைத்து அவளை வரவேற்றனர். பக்கத்து சீட் ராமநாதனுக்கு 50 வயது இருக்கும். இருப்பதிலேயே அனுபவம் வாய்ந்தவர். இந்த செக்ஷனுக்கு முதுகெலும்பு போன்றவர். டீ குடிக்கும்போது சுற்றியுள்ளவர்களை பார்த்து சிநேகமான புன்னகையை வீசினாள். 17 பேரில் 13 பேர் பெண்கள். மனதிற்குள் சின்னதாய் நெருடியது. பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். கடந்த கால குதர்க்க பேச்சுக்களும் வம்புகளும் ஒரு நிமிடம் மனதுக்குள் வந்து போனது. தலையை உதறி இயல்புக்கு வந்தவள் மீண்டும் கணினியின் திரையில் கண்களை ஓடவிட்டாள். 10 நிமிடம் சென்றிருக்கும். ஹலோ ஐயாம் கார்த்திகேயன், குரல் கேட்டு நிமிர்ந்தாள். எதிரே மத்திய வயதில் ஒருவன் சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தான். தன் பிரிவில் பணிபுரிபவன்தான். ஹலோ சார், ஐயாம் கவிதா என்றாள் பதிலுக்கு. உங்களுக்கு மெயில் ஐடி இருக்கா? எஸ். வெல், இங்க ஒவ்வொரு செக்ஷனுக்கும் லெட்ஜர் ஆவணம் அதிகம் இருக்காது. மெயில் டிரான்சாக்ஷன் தான் அதிகம் இருக்கும். ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒரு மெயில் ஐடி இருக்கு. கவிதா வித்தியாசமாக பார்த்தாள். நீங்க பார்க்கிற சீட்டுக்கு உரிய இமெயில் பாஸ்வேர்டு இது என சின்ன துண்டு பேப்பரை எடுத்து நீட்டினான். உங்க பார்வையிலே படும்படி ஒட்டி வச்சுக்கிட்டாலும் சரி, மனசுலே பதிச்சுக்கிட்டாலும் சரி, அப்படியே உங்க ஐடியையும் இதில் எழுதி கொடுங்க. எழுதி கொடுத்தாள். வாங்கிக் கொண்டு தேங்க்யூ என்றபடி விலகினான். கேண்டீனில் சாப்பாடு. செக்ஷன் பணியாளர்களுடன் சின்ன சின்னதாய் உரையாடல், வேலை என்று முதல் நாள் பணி திருப்தியாகவே கடந்தது கவிதாவிற்கு. கம்பெனிய ஊழியர்களுக்கு பேருந்தை இயக்குவது தெரிந்ததும் கவிதாவுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. தெரியாத ஊரில் எந்த பஸ் எங்கு இறங்க வேண்டும் என்று எந்த டென்ஷனும் இல்லாமல் செல்வது சுகமானதாக இருந்தது. ஜன்னல் வழியே வீசிய காற்று தலைமுடியை படபடக்க வைத்தது. முகத்தில் வந்து விழுந்த முடியை பின்னுக்கு தள்ளினாள். ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? பக்கத்தில் அமர்ந்திருந்த சுஜாதான் ஆரம்பித்தாள். வளசரவாக்கம், கங்காரு லேடிஸ் ஹாஸ்டல். இந்த ஊர் இல்லையா நீங்க? இல்லைங்க, சென்னைக்கு நான் புதுசு. ஓ என்றவள், அப்போ சார் எங்க ஒர்க் பண்றாரு? கவிதாவின் மனதுக்குள் சுருக்கென்று ஒரு அம்பு தைத்தது. ஆரம்பமாகிவிட்டது கணைகள். லேசாய் தடுமாறியவள் பின்பு நிதானமாக பதிலளிக்க துவங்கினாள். ரெங்கா இண்டஸ்ட்ரீஸ், ரயில்வே ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனி. சுஜாவின் அடுத்தடுத்த கேள்விகள் குடும்பம், குழந்தைகள் என்றே பாய்ந்து வந்தது. இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான். கவிதா ஒரு நாள் முழுவதும் கற்பனையில் பல தகவல்களையும் தொகுத்து வைத்திருந்தாள். எவ்வித தடுமாற்றமும் இன்றி சரளமாக போய் வந்து விழுந்தது. இறங்க வேண்டிய இடம் இன்னமும் சிறிது நேரம்தான். ஆனாலும் சுஜாவின் கேள்வி இன்னமும் முடிந்தபாடில்லை. குடும்ப பொண்ணா லட்சணமாக இருக்கீங்க கவிதா, ஆனா கால்ல மெட்டி போடாம இருக்கீங்களே என்றாள். இதை கேட்ட கவிதாவுக்கு திக்கென்றது. கால் விரல்களை சேலைக்குள் மெல்லமாய் இழுத்துக் கொண்டாள். லேசாய் வியர்க்கத் தொடங்கியது. அதற்குள் இறங்க வேண்டிய இடம் வந்திருந்தது. மெட்டில கம்பி ஒண்ணு கட்டாகி நீட்டிட்டே இருந்துச்சு. இந்த வாரம்தான் மாத்தணும் புன்சிரிப்புடன் சொல்லிவிட்டு எழுந்தாள். ஆனாலும் சுஜாவின் நினைவுகள் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தது. மெட்டி போட்ட தடமே இல்லாமல் அதெப்படி விரல் பாந்தமாய் இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்காதே என்று தான் இறங்கும் ஸ்டாவரை சுஜா சிந்தித்துக் கொண்டே சென்று கொண்டிருந்தாள். கார்த்திகேயன் தன் பர்சில் இருந்த புகைப்படத்தை ஒரு முறை எடுத்து பார்த்தான். லேசாய் கண் கலங்கியது. அப்பா அம்மா யார் என்று தெரியாது. சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு அனாதை இல்லத்தில் வளர்ந்தபோது அறிமுகமானவர்தான் பாஸ்கரன், தொழிலதிபர். தீபாவளிக்காக அனாதை குழந்தைகளுக்கு விருந்து வைத்தவர். சின்ன வயது கார்த்திகேயனை பார்த்ததும் பிடித்து போனது. துருதுருவென்ற நடவடிக்கைகள் அவரை மிகவும் கவர்ந்தது. படிப்பு செலவு அத்தனையும் ஏற்றுக்கொண்டார். பள்ளி கல்லூரி வாழ்க்கை தொய்வின்றி சென்றது. வேலைக்கு அல்லாடிக் கொண்டிருந்த போதுதான் பாஸ்கரன் மாரடைப்பில் இறந்து போனார். ஏற்கனவே அவரது பிள்ளைகள், அவரது குடும்பத்திற்கு கார்த்திகேயனின் படிப்பு செலவிற்கு செலவழிப்பது பிடிக்காது. இப்போது சுத்தமாக போக்குவரத்து நின்று போனது. அவரது கம்பெனியிலேயே ஒரு வேலையில் சேர்ந்து காலத்தை கடத்திவிடலாம் என்று நினைத்திருந்தான். ஆனால் இந்த பக்கமே வரக்கூடாது என்று அவரது வாரிசுகளால் துரத்தப்பட்டான்.
முரண்பட்டு கிடக்கும் இந்த சமூகத்தில் திடீரென்று தனித்து விடப்பட்டதைப் போல உணர்ந்தான். சரியான வழிகாட்டுதல் இல்லாததால் சிறு சிறு வேலைகள், கிடைத்த இடத்தில் தங்குதல், இருப்பதை உண்ணுதல் என்று காலம் உருண்டோட துவங்கியது. காலம் மட்டுமல்ல, அவனது இளமையும் தான். ஒரு கட்டத்தில் நண்பர் ஒருவர் மூலம்தான் இந்த கம்பெனியில் வேலை கிடைத்தது. ஒற்றையாள், நல்ல சம்பளம், எவ்வித டென்ஷனும் இல்லை. உண்மைக்கும் விசுவாசத்திற்கும் இங்கு மதிப்பிருக்கிறது. இது போதும். வெளியில் அலைந்து இனியும் கஷ்டப்பட வேண்டாம் என்று இதிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கிறான். லேசாய் தலைவலித்தது. 10க்கு 10 அறை இறைந்து கிடந்தது. தைலத்தை அங்கும் இங்கும் தேடினான். கிடைக்கவில்லை. எரிச்சல் மண்டியது. வெளியில் சென்று ஒரு டீ குடித்தால் தேவலாம் போல் இருந்தது. பேண்டை போட்டுக்கொண்டான். சட்டை பட்டன்களை போட்டான். தலைவாரினான். கண்ணாடியில் பார்த்தபோது லேசான சோகம் எட்டி பார்த்தது. 37 ஆண்டுகளாக தொடரும் ஒரே உறவு நான் மட்டும்தான். முகத்தின் தோற்றம் மாறி லேசாய் தொப்பை போட்டிருந்த தன்னை பார்க்க முடியாமல் கண்களை திருப்பிக் கொண்டான். அறையை பூட்டிவிட்டு முதல் தளத்தில் இருந்து படியில் இறங்கி தெருவிற்கு வந்தான். உலகம் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. எவ்வளவு பெரிய சமுதாயம்! ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இங்கிருக்கிறார்கள். ஆனால் எனக்கென்று யாருமில்லை. எனக்கு என்ன நடந்தாலும் கேட்க ஆள் கிடையாது. பசி, துக்கம், கவலை, சந்தோஷம் எல்லாவற்றையும் நானேதான் பரிமாறிக்கொள்ள வேண்டும். கவலை லேசா எட்டி பார்த்தாலும் இந்த சமுதாயம் அவனுக்கு பிடித்திருந்தது. பெயர் தெரியாத, சம்பந்தமே இல்லாதவர்கள் எல்லாம் நம்மை இந்த இடத்திற்கு நகர்த்தி வந்திருக்கிறார்கள். என்ன சார், டீ போடவா என்றபோது இயல்பிற்கு வந்தான் கார்த்திகேயன். சரவணன், தலைவலி மாத்திரை இருக்கா? இங்க விக்கிறது இல்லே சார், வாங்கிட்டு வர சொல்றேன். டேய் தம்பி, பக்கத்து மெடிக்கலில் தலைவலி மாத்திரை ஒண்ணு வாங்கிட்டு வா. கொஞ்சம் பொறுங்க சார், வந்ததும் டீ போடுறேன். இந்த உதவி கூட கார்த்திகேயனுக்கு பேருதவியாக தெரிந்தது. இது புறநகர் பகுதி அலுவலகத்தில் இருந்து வரவே 2 மணி நேரமாவது ஆகும். இது கார்த்திகேயனுக்கு மிகவும் வசதியாக இருந்தது. குடும்பம், குழந்தை என்று இருந்தால்தானே வீடு திரும்ப வேண்டும் என்ற அவசரம் இருக்கும். வாழ்தான் பொழுது போகாது. 4 சுவற்றை பார்த்து கொண்டே அமர்ந்திருக்க வேண்டும். அதற்கு பயணம் எவ்வளவோ தேவையில்லை. பேருந்தில் மெதுவாக ஊர்ந்து ஊர்ந்து இங்கு வந்து சேரவே இரவு துவங்கிவிடும். பின்பு மெஸ்ஸில் டிஃபன் சாப்பிட்டுவிட்டு அறைக்கு வந்ததும் தூக்கம்தான். நல்லவேளை, கார்த்திகேயனின் தனிப்பட்ட வாழ்க்கை அலுவலகத்தில் யாருக்கும் தெரியாது. திருமணமானவன் என்ற தோற்றத்தை பலமுறை வலிய அவன் ஏற்படுத்திக் கொண்டதால் வித்தியாசமான பார்வை அவன் மேல் பட்டதில்லை. கழிவிரக்கமோ பரிதாப உணர்வோ அவனை தாக்கியதில்லை. அறையில் அனாதை, அலுவலகம் சென்றால் உறவினர் கூட்டம் என்ற அவனது கண்ணோட்டம் வாழ்வை குதூகலமாகவே நகர்த்திச் சென்றது. விடுதிக்குள் கவிதா நுழைந்தபோது மொத்த தோற்றமும் மாறிக் கிடந்தது. மாலை நேர இருள், கவ்வி விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. வராண்டாவில் அமர்ந்திருந்த வார்டனை பார்த்து சிநேகமாய் புன்னகைத்தவள் பேக்கில் இருந்து சாவியை எடுத்து அறையை நோக்கிச் சென்றாள். வினோதினி இன்னமும் வரவில்லை. பூட்டி கிடந்தது. பூட்டிற்குள் சாவியை நுழைக்க கிளிக் என வாய் திறந்தது. கதவை தள்ளி உள்ளே போனாள். ஜன்னல் திறந்தே கிடந்ததால் வெளியிலிருந்து தூசி ஏக்கமாய் உள்ளே படிந்து கிடந்தது. 2 பக்கமும் உள்ள ஜன்னல் கதவுகளை மூடினாள். அறை கதவை லேசாய் தாளிட்டவள் பாத்ரூமிற்குள் சென்று முகம் கழுவத் தொடங்கினாள். நைட்டிக்கு மாறியவள் வெளியே வந்து பெட்டில் சரிந்து உட்கார்ந்தாள். வினோதினி எப்போது வருவாள்? அவசரத்தில் அவள் போன் நம்பர் கூட வாங்க மறந்துவிட்டேன் என்று நினைத்தபடி பேக்கிலிருந்து பிஸ்கட்டை எடுத்து கடித்தபடி கையில் இருந்த நாவலில் கண்களை படரவிட்டாள். கதவு தட்டப்படும் சப்தம் கேட்டது. திடுக்கிட்ட கவிதா, வா வினோதினி என்றாள். நான் வினோதினி இல்லை கீதா என்று கதவை தள்ளியபடி உள்ளே நுழைந்தாள் கீதா. அட, காலேஜிலிருந்து வர உனக்கு இவ்வளவு நேரமாயிடுமா என்றாள் கவிதா அனிச்சையாய். காலேஜுக்கு யாராவது நைட்டியோட போவாங்களா? அப்பவே வந்துட்டேன். ரூம் திறந்திருந்தது, அதான் வந்தேன். டீ சாப்பிடுறீங்களா என்றாள். இங்கே டீ எல்லாம் கொடுப்பாங்களா? இல்லை, வழியிலே பிளாஸ்க்ல வாங்கிட்டு வந்துடுவேன். நானும் வினோதினி அக்காவும் ஷேர் பண்ணி குடிப்போம். இப்போதான் நீங்க புதுசா வந்துட்டீங்களே, அதான் உங்களுக்கு ஒரு கப் என்றபடி ஊற்றத் தொடங்கினாள். ஒரு வாய் டீ உள்ளே சென்றதும் கொஞ்சம் தெம்பாக இருந்தது கவிதாவுக்கு. ஐயோ, என் பங்கு போச்சா என்றபடி வினோதினி உள்ளே நுழைந்தாள். உங்களுக்கு இல்லாமலா? ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க, மாடிக்கு போயிடலாம் என்றாள் கீதா.
மாடி பறந்து விரிந்து கிடந்தது. ஏராளமானோரின் துணிகள் இன்னமும் எடுக்கப்படாமல் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. வானத்தில் நிறைய நட்சத்திரங்களும் அதைவிட அதிகமாக இருளும் அப்பிக் கிடந்தது. ரொம்ப நாள் பழகியவர்கள் போல தோழமையுடன் கூடிய பேச்சு கவிதாவின் மனதிற்குள் பெரும் உற்சாகத்தை கொடுத்தது. குறிப்பாக தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த கேள்விக்கணை எதுவும் இல்லாதது நிம்மதியை தந்தது. மாதங்கள் ஓடின. சென்னை வாழ்க்கை கவிதாவுக்கு மிகவும் பழகி போயிருந்தது. பிடித்து போயிருந்தது என்று கூட சொல்லலாம். தன்னை பற்றிய விசாரணை, பச்சாபதாபம், குதர்க்கம் எதுவும் இல்லாமல் சக மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருந்தது அவளுக்கு உற்சாகத்தை தந்தது. சுதந்திர பறவை போல ஒரு உணர்வு நித்தமும் ஏற்பட்டது. பணி முடிந்து ஒரு நாள் அலுவலக பேருந்தை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்த போது, என்ன பலமான யோசனை என்றபோது கவிதா திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். கார்த்திகேயன் தான் வந்து கொண்டிருந்தான். வாங்க என்றாள் சின்ன புன்னகையோடு. கார்த்திகேயன் அலுவலகத்தின் சார்க் அப்சர்வர் மாதிரி. அனைத்து அதிர்வுகளையும் தாங்குபவன். எரிச்சல், கோபம் என்று சகூழியர்களின் உணர்வுகளை சின்ன சிரிப்போடு ஏற்றுக்கொள்ளும் அப்படி ஒரு சாந்த மனநிலை. தன் வேலை மட்டுமல்லாது அடுத்தவர்களுக்கும் உதவி செய்வது. காரியத்தில் நிதானம், பதட்டமில்லாத மனோநிலை என்று மற்றவர்களின் பார்வையில் ஒரு வித்தியாசமான மனிதனாகவே வலம் வந்தான். சில வாரங்களிலேயே கவிதாவினாலும் இதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. எதிர்மறை உணர்வுகளால் வலம் வரும் மனிதர்களின் தாக்கங்கள் அலுவலகத்தில் கார்த்திகேயனால் சட்டென்று வடிந்து போய்விடும். அனைவருக்கும் நண்பனாகவோ நலம் விரும்பியாகவோ இருக்கும் கார்த்திகேயனுக்கு சில நேரங்களில் பிழைக்க தெரியாதவன், ஏமாளி என்ற பட்டங்கள் சூட்டப்படாமலும் இல்லை. அலுவலக நேரம் முடிந்தும் பணி செய்வது, மற்றவர்களுக்கு உதவுவது, தனிப்பட்ட தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவது, ஆலோசனை வழங்குவது என்று அலுவலகம் கடந்த நண்பனாகவே ஒன்றி போய் கிடந்ததும் இதற்கு ஒரு காரணம். என்ன கேட்டீங்க என்றாள் கவிதா. போச்சுடா, வேற ஏதோ ஞாபகத்திலே இருக்கீங்க என்று லேசாய் சிரித்தவன், சென்னை செட் ஆயிடுச்சா, வேலை ஸ்மூத்தா இருக்கா என்றான். விளையாட்டாய் முறைத்தாள். இத்தனை மாசம் கழிச்சு கேட்க வேண்டிய கேள்வியா இது என்றாள் புன்சிரிப்புடன். இல்லைங்க, இன்னைக்குத்தானே ஆபீஸுக்கு வெளியில பேசுறோம், அதான் கேட்டேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல மனிதர்கள், நல்ல சூழ்நிலை, நிம்மதியா இருக்கு. அது போதுங்க. தனி மனிதனுக்கு தேவையான பட்டியல்ல முதல்ல இருக்க வேண்டியது சந்தோஷம்தான். அதுக்கும் அப்புறம்தான் உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம். மனசுலே சந்தோஷம் இருந்தா எந்த சூழ்நிலையும் நம்மள பாதிக்காது. கும்பலாக பலரும் அலுவலக பேருந்தை நோக்கி நடந்து கொண்டிருக்க அருகில் வந்து கொண்டிருந்த கார்த்திகேயனை ஆச்சரியமாக பார்த்தாள். பரவாயில்லையே, மனசுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறீங்க. ஆமாங்க, மனசு மிகப்பெரிய ஜாம்பவான். மண்ணுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டதும் இந்த மனசாலதான். செவ்வாய்க்கு ராக்கெட் அனுப்பி இங்கிருந்து ரிமோட்ல இயக்கறதும் இந்த மனசாலதான். சிலர் சாதிக்கிறாங்க, பலர் சரிஞ்சு விழுந்துடுறாங்க. மனசு சரியா கையாண்டா ஒவ்வொருத்தரும் எங்கோ போயிடலாம் என்றான். இதையெல்லாம் ஆச்சரியமாய் கேட்டுக்கொண்டே வந்தாள். ஓகே கவிதா, நீங்க கிளம்புங்க, நான் வர்றேன். ஆமாம், கேட்கணும்னு நினைப்பேன், மறந்துடுது. நீங்க ஏன் ஆபீஸ் பஸ்ல வர்றது இல்லே என்றாள். திடீரென்று வந்து விழுந்த கேள்வியால் சில நிமிடம் கார்த்திகேயன் தடுமாறினான். அது அது வந்து பயணம் ரிலாக்ஸா இருக்கணும். பகல் ஃபுல்லா ஆபீஸில இருந்துட்டு மறுபடியும் அந்த சூழ்நிலையில பயணிக்கிறது அலுப்பாக இருக்கும். வெளிமுகங்களை பார்த்துட்டு ஜாலியாக போறது ரிலாக்ஸா இருக்கும். சொன்ன பதில் கார்த்திகேயனுக்கே ஒப்பவில்லை. கவிதாவிற்கும் குழப்பமாக இருந்தது. விரைவாக சென்று விடலாம், கட்டணமில்லை என்று பல்வேறு சலுகை இதில் இருக்கிறது. இதை விட்டுவிட்டால் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு நெரிசலான பயணம், தாமதம். வியர்வை நாற்றம், அதுவா ரிலாக்ஸ். சரி, நான் கிளம்புறேன் என்று அலுவலக பேருந்தில் ஏறிக்கொண்டாள். அப்பாடா என்ற நிம்மதி பெருமூச்சுடன் அலுவலக வளாகத்தை கடந்து வெளியே வந்தான். பேருந்து நிறுத்தத்தில் நின்றபடி மாலை நேர போக்குவரத்து இயக்கத்தை ரசிக்க துவங்கினான். பார்க்கிங் லைட்டை மெல்லிதா எரிய விட்டபடி பல வண்டிகள் சர்ஜர் என்று விரைந்து கொண்டிருந்தன. மாணவர்கள், இல்லத்தரசிகள், வியாபாரிகள் என்று ஒவ்வொருவரின் முகங்களிலும் வெவ்வேறு யோசனைகள். நிறுத்தத்தில் உள்ள இருக்கை ஒன்று காலியாகவே அதில் அமரப் போனான். அப்போது அருகிலுள்ளவர் தோளை தட்டி, அவங்க கூப்பிடுறாங்க என்று வலப்பக்கத்தை சுட்டிக்காட்டினார். யாராக இருக்கும் என்று கார்த்திகேயன் திரும்பி பார்த்தபோது கவிதா பதைபதைப்புடன் அவனை நோக்கி வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். சின்னதாய் திடுக்கிட்டவன் அவளை நோக்கி வேகமாக நடந்தான். என்னங்க, ஆபீஸ் பஸ்லே போனீங்க, திடீர்னு இறங்கி இங்கிட்டு வந்துட்டே இருக்கீங்க
என்றான். ஆபீஸ்லயே பர்ஸை விட்டுட்டு வந்துட்டேன். ரூம் கீ, போன் எல்லாம் அதிலே தான் இருக்கு என்றாள் படபடப்புடன். அட இதுக்காங்க இவ்ளோ பதட்டப்படுறீங்க? வாங்க எடுத்துட்டு வந்துடலாம். நேரம் ஆயிடுச்சு. செக்ஷனை பூட்டி இருப்பாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களை கூப்பிட்டேன். நோ ப்ராப்ளம். செக்ஷன் கீ நைட் இன்சார்ஜ் இருக்கோம். வாங்கி எடுத்துட்டு வந்துடலாம். சின்ன விஷயத்துக்கு எல்லாம் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இல்லைங்க, ஆபீஸ் பஸ் போயிடுச்சு. நான் தனியா எப்படி போறதுன்னு தெரியல. படபடப்பாக இருக்கு. அடடா, கவலைய விடுங்க. நொடிக்கு ஒரு பஸ் போற ஏரியா இது. நான் ஏத்தி விடுறேன். ஜம்முன்னு போயிடலாம். அலுவலகத்திற்குள் சென்று பர்ஸை எடுத்து மீண்டும் சாவியை பூட்டி கொடுத்துவிட்டு வெளியே வந்தார்கள். அதற்குள் இருள் கவ்வியிருந்தது. பாவம், என்னாலே உங்களுக்கும் சிரமம். இதில் என்னங்க சிரமம்? நான் லேட்டாத்தான் வீட்டுக்கு போவேன். எல்லோரும் வீட்டுக்கு வேகமாக போகணும்னு தானே விரும்புவாங்க. நீங்கள் ஆபீஸ் பஸ்லயும் போறதில்லை, லேட்டா போறதுலயும் ஆர்வமாக இருக்கீங்க. வித்தியாசமான ஆளுதான் நீங்க என்றாள். பதில் சொல்லாமல் ஒரு புன்னகையை மட்டும் வெளிப்படுத்திவிட்டு உடன் நடந்து வந்து கொண்டே இருந்தான். கவிதாவுக்குள் ஒரு குறுகுறுப்பு ஓடியது. ஒருவேளை வீட்டில் பொண்டாட்டி பிடுங்கள், படுத்தல் அதிகம் இருக்கும் போலிருக்கிறது. அதனால்தான் வீட்டுக்கு கிளம்புவதில் வேண்டுமென்றே இவ்வளவு தாமதம் போலிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டாள். பேருந்து நிறுத்தத்தில் 4 பேர் மட்டுமே ஆங்காங்கே நின்றிருந்தனர். இருக்கை உடைந்து போய் கிடக்க நிற்க வேண்டிய நிலை. எதிரே வந்த பேருந்தின் முகப்பு வெளிச்சத்தை கண்களால் மறைத்துக்கொண்டு நேம்போர்டை பார்த்தான். இந்த வண்டிதான், இதுல ஏறிக்கங்க. 15 ரூபாய் டிக்கெட். கண்டக்டர்ட்ட சொன்னா கரெக்டா இறங்கி விட்டுடுவார். அருகில் வந்தபோதுதான் தெரிந்தது. படிக்கட்டிலும் பிதுங்கிக் கொண்டு பயணிகள் கூட்டம். ஏறச் சென்றவளை வழிமறித்தான். கொஞ்சம் இருங்க, அடுத்த பஸ்ஸில போலாம். தொடர்ந்து வந்த பஸ்களிலும் கூட்டம் அலைமோதியது. கவிதாவுக்கு லேசாக பயம் வந்தது. சென்னைக்கு வந்து இதுவரை தனியாக பஸ்ஸில் பயணித்ததில்லை. இருள் வேறு அவளை பயமுறுத்தியது. நீங்க எந்த பஸ்ஸிலே போவீங்க? நான் வேற ரூட்டுங்க. உங்களை ஏத்தி விட்டுட்டே போறேன். கவிதா கையை பிசைந்தாள். ஏங்க, உங்களுக்கு அவசர வேலை எதுவும் இருக்கா? தனியா போக பயமா இருக்கு. வார்த்தைகளை மென்று விழுங்கியபடியே சொன்னாள். கார்த்திகேயன் ஒரு நிமிடம் யோசித்தான். பாவம், திருமணமாகி குடும்பம், வெளியுலக அனுபவம் இருந்தாலும் அவளும் சராசரி பெண்தானே. சென்னையின் இரவு நேர சூழ்நிலை அவளுக்குள் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். நான் ஒண்டிக்கட்டை. ரூமிற்கு போய் மலங்க மலங்க விழித்துக் கொண்டிருக்க போகிறோம். இவளுக்காவது உதவுவோமே. வேலை இருக்கிறது, நேரமில்லை என்று சொல்லிவிடுவானோ என்ற பதைபதைப்பு கவிதாவிற்குள்ள தாளமிட, சரிங்க, உங்க பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து விட்டுட்டே போறேன் என்றான் ஆறுதலாக. கவிதாவிற்கு லேசாக நிம்மதி பெருமூச்சு ஒன்று வெளிப்பட்டது. மங்கிய முகப்பு வெளிச்சத்துடன் சோகையாக ஒரு பஸ் வரவே, வாங்க, இந்த பஸ்ல கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு என்று அவளை வழிநடத்தி ஏறச் செய்தான். ஓடிச் சென்று பின்படிக்கட்டில் அவனும் ஏறிக்கொண்டான். உள்ளே பெரிய அளவில் கூட்டம் இல்லை. ஒருவரின் துணையுடன் புது இடத்தில் பயணிப்பது கவிதாவுக்குள் ஒரு பாதுகாப்பான உணர்வை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு நிறுத்தத்திலும் கூட்டம் குறைந்து கொண்டே வர கவிதாவின் பின்சீட்டுக்கு வந்து கார்த்திகேயன் அமர்ந்து கொண்டான். அடிக்கடி திரும்பி பார்த்துட்டே வந்தீங்க, அதான் இங்க வந்துட்டேன். கவலைப்படாதீங்க, பத்திரமாக உங்களை இறக்கி விட்டுட்டு தான் போவேன், ஓகே? கவிதா சின்னதாய் நன்றியுணர்வுடன் ஒரு புன்சிரிப்பை உதிர்த்தாள். இங்க இறங்கினா சரியா இருக்கும். பஸ் ஸ்டாப்ல இருந்து ரோட்டை கிராஸ் பண்ணி எதிர் சந்திலே போங்க. அங்க ஒரு குறுக்கு சந்து வரும் என்று கார்த்திகேயன் சொல்லிக்கொண்டே இருப்பதை கலவரமாய் கேட்டுக்கொண்டிருந்தாள். கார்த்திகேயனுக்கு புரிந்தது. சரி சரி, இறங்குங்க, நானும் வர்றேன். இருவரும் இறங்கினார்கள். எப்படி புரிந்து கொண்டான்? ஹாஸ்டல் வரை ஓகே, அதுக்கப்புறமும் எப்படி போறதுன்னு முழிக்க கூடாது. ஜென்ட்ஸ உள்ள விட மாட்டாங்க. ஓகே ஐயா என்றான். கவிதா மெலிதாய் சிரித்தாள். பாவம், எனக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. வீட்ல உங்க ஒய்ஃப் திட்ட மாட்டாங்களா? திடுக்கிட்டு திரும்பிய கார்த்திகேயன் அது சில நொடிகள் தடுமாறியவன். பின்பு சமாளித்துக் கொண்டு, இன்னைக்கு ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்க போறேன்னு சொல்லியிருந்தேன். உங்களை ட்ராப் பண்ணிட்டு கிளம்பினா சரியா இருக்கும் என்றான் சமாளித்தபடி. கார்த்திகேயனை பார்க்க கவிதாவிற்கு ஒரு புறம் பாவமாக இருந்தது. பாவம் பொண்டாட்டி பேச்சை எடுத்தாலே தடுமாற்றமும் பரிதவிப்பும் முகத்தில் அப்படியே தெரிகிறது. நல்ல மனிதர், கலகலப்பானவர், உதவும் குணம். ஆனால் மனைவியின் குணம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் போலிருக்கிறது. மனிதரின் முகத்தில் அப்படியே தெரிகிறதே. தன்னையும் அறியாமல் கவிதா சிரித்து விட்டாள். என்னங்க, நீங்களா சிரிச்சுட்டே வர்றீங்க? ஒண்ணுமில்லை, இன்னைக்கு உங்க ஒய்ஃப் கிட்ட போய் எப்படியெல்லாம் சமாதானம் பண்ணி சமாளிக்க போறீங்களோன்னு நினைச்சேன். சிரிப்பு வந்துடுச்சு. கார்த்திகேயனுக்கு லேசாக வியர்த்தது. இல்லாததையெல்லாம் ஏன் கற்பனை பண்றீங்க? கவிதா திடுமென நிமிர்ந்தாள்.
என்ன சொன்னீங்க? இல்லே, நீங்களா ஏதாவது நினைச்சிட்டு பேசுறீங்க. அத சொன்னேன். விட்டால் ஒவ்வொன்றாய் கிளறிக்கொண்டே போவாள் போலிருக்கிறது. இப்படியே வழியை காட்டிவிட்டு சென்று விடுவதுதான் சரி. என்னங்க யோசிக்கிறீங்க? இப்படியே விட்டுட்டு போயிடலாம்னா? அட, எப்படிங்க இவ்ளோ கரெக்ட்டா கணிக்கிறீங்க? என்ன கிண்டலா? இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாம். வாங்க. காஃபி ஷாப் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்க எதிரெதிரே அமர்ந்தார்கள். அந்த நேரத்தில் தொண்டைக்குள் இறங்கிய காஃபி இதமாக இருந்தது. சும்மாதான் உங்களை கிண்டல் பண்ணினேன். மனசுலே வச்சுக்காதீங்க என்றாள் கவிதா. சே, யாரையுமே நான் தப்பா நினைக்க மாட்டேன். ஏன்னா மனுஷங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றான் ஒரு சிப் உறிஞ்சிக் கொண்டே. என்ன சொல்றீங்க? புரியாமல் கேட்டாள் கவிதா. கடவுள் இருக்காரான்னு தெரியாது. ஆனா மனுஷங்க இருக்கிறது நிஜம். உதவி, வழிகாட்டல், ஆறுதல், மகிழ்ச்சி பகிர்வு, கொண்டாட்டம், குதூகலம்னு எத்தனை உணர்வுகள் சக மனுஷங்க கிட்டே நிறைஞ்சு கிடக்கு. ஓட்டல், ஹாஸ்டல், பஸ், அலுவலகம்னு ஒவ்வொரு இடத்துலயும் தன் பங்கை செய்யறதுனாலேதான் நாமளும் இயல்பு மாறாம இயங்கிட்டே இருக்கோம். வாழ்க்கையும் நகர்ந்துட்டே இருக்கு. பேசிக்கொண்டே போனான். கவிதாவிற்கு குழப்பமாக இருந்தது. ஏதோ தத்துவம் சொல்வது போல இருந்தது. உதவியாக வந்தவனிடம் தர்க்கம் செய்வது முறையாகாது. எனவே புரிந்தது போல தலையாட்டி வைத்தாள். பேரரிடம் பில் தொகையை கொடுத்துவிட்டு வெளியே வந்தார்கள். மேடம் இனியாவது தனியா போயிடுவாங்களா? யாரையோ சொல்வது போல கார்த்திகேயன் குரலில் ஒரு கேலி தொனித்தது. என்று ஒரு இழுவை இழுத்த கவிதா. இருங்க, கேட்டுச் சொல்றேன் என்றவள். போயிடுவாங்களாம். நீங்க பத்திரமா கிளம்பி போங்கன்னு சொல்றாங்க சாரே என்றாள் கிண்டலாக. கார்த்திகேயன் சிரித்துக்கொண்டே கையசைத்தான். கவிதா பதிலுக்கு கையாட்ட அவர்களுக்குள் சின்னதாய் ஒரு சந்தோஷம் பூத்திருந்தது. மொபைலை காதில் ஒட்டி வைத்துக் கொண்டது போல வினோதினி கணவருடன் உறவாடிக் கொண்டிருந்தாள். சாப்பிட்டியா என்று எதிர்த்தரப்பில் குரல் வந்தால் கூட நீண்ட நேரம் வெட்கப்பட்டுவிட்டு 2 முறை சிரித்துவிட்டுத்தான் பதில் சொல்வாள் போலிருக்கிறது. மாடியிலிருந்து இப்போதைக்கு வரமாட்டாள். தூங்கியதும் தான் பதறியபடி ஓடி வருவாள். இந்த கீதாவும் அசைன்மெண்ட் இருக்கு என்று தன் முன்பு ஏராளமான சாட்டுகளையும் புத்தகங்களையும் வைத்துக்கொண்டு ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறாள். இருவரிடமும் பேசும் மனநிலையில் இருந்தாள். கொஞ்ச நேரம் யோசித்துக் கொண்டே நின்றவள் பின்பு மொட்டை மாடிக்குச் சென்றாள். வளர்பிறை சந்திரன் மேகத்திற்கு ஊடே வெளிச்சத்தை வாரி இறைத்துக் கொண்டிருந்தது. ஏனோ கார்த்திகேயன் கண்முன் வந்து கொண்டே இருந்தான். நல்ல மனிதன், எரிந்து விழாத குணம், உதவும் பண்பு, அடுத்தவர்களின் சிரமம் அறிந்து கை கொடுக்கும் வாங்கு, ஒரு பார்வை கூட தவறாக பார்க்காத தன்மை. கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் கல்யாண வாழ்க்கை நேர் எதிராகத்தான் அமையும் போலிருக்கிறது. இவ்வளவு நல்ல மனிதனுக்கு வீட்டில் ராட்சசியாய் ஒரு பொண்டாட்டி இருப்பாள் போலிருக்கிறது. பொறுமையின் எல்லைக்கே சென்று சம்மனமிட்டு அமர்ந்து கொள்ளும் கார்த்திகேயனே மொழி பிதுங்கிறான் என்றால், அம்மாடியோ, இவ்வளவு நல்ல மனிதனை அவனது ஒய்ஃப் பற்றி அடிக்கடி கிண்டலடித்து நோகடித்து விட்டோமோ? கார்த்திகேயன் யாரையும் தப்பாக நினைத்தது கிடையாது. அவனது சுபாவம் அப்படி. அலுவலகத்தில் பலமுறை பார்த்திருக்கிறாள். எதிராளி கோபமாக இருந்தாலும் சரி, செய்து சிறிது நேரத்திலே அவர்களுடன் ஒட்டிக்கொள்வான். இப்படி நண்பனாய் ஒரு கணவன் கிடைத்தால் எந்த பெண்ணிற்குத்தான் கசக்கும்? ஒரு ஆண் துணையோடு பாதுகாப்பாக வந்தது கவிதாவுக்கு வித்தியாசமாக இருந்தது. சில நேரங்களில் ஆண்களின் துணை பெண்ணிற்கு பலமாக விளங்குகிறது. வாழ்வின் பல தருணங்களில் பெண்ணின் தேவை ஆணிற்கு அத்தியாவசியமாகிறது. திருமணமும் குடும்பமும் வாழ்க்கையை அழகாக்குகிறது. நேசத்தை பொழிய வைக்கிறது. புரிகிறது. ஆனால் இதையெல்லாம் நினைக்கும் நேரத்தில் என் இளமையை காலம் கொண்டு சென்று விட்டதே. என்னை பற்றி சிந்திக்க யார் இருக்கிறார்கள்? கவிதாவிற்கு லேசாய் கண் கலங்கியது. ஒரு கட்டத்தில் இதுதான் நமக்கானது என்று ஒரு தீர்மானத்திற்கு வரவேண்டியதிருக்கிறது. கிடைக்காததையும் இழந்ததையும் நினைத்து கொண்டே இருந்தால் நிகழ்காலம் கூட கீழ் நோக்கியதாகிவிடும். தனித்திரு, மகிழ்ந்திரு என்ற கொள்கையை உறுதியோடு பூண்டு வேடமும் தரித்தாயிற்று. சென்னை வந்த பின்பு பரவாயில்லை. யாரும் தனிப்பட்ட வாழ்வு குறித்து கேள்வி எழுப்புவதில்லை. சொல்லம்புகள் இங்கு இல்லை. புறம் பேசுதல் இல்லை. மனதிற்கு இதமாக இருக்கிறது இந்த வாழ்க்கை. அறைக்கு அருகிலே ஒரு பராமரிப்பு இல்லாத சிதிலமடைந்த பூங்கா. அதில் அமர்ந்திருந்தான் கார்த்திகேயன். நிலவொளி வெளிச்சமும் ரம்மியமான குளுமையும் மனதிற்கு இனிமையாக இருந்தன. இங்கு பகலில் கூட யாரும் வருவது கிடையாது. சிமெண்ட் பலகையில் சாய்ந்து படுத்துக் கொண்டான். நிலவின் முன்பாக மேகக்கூட்டம் தலைவணங்கி நகர்வது போல தெரிந்தது. ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து ஊதினான். இரவு வந்துவிட்டால் ஒரு பேச்சு கூட பேச முடியாது. யாரும் கிடையாது. தெருவின் கடைசியில் உள்ள ஒரே ஒரு வீடு.
முன்பு தங்கியிருந்தவர்களில் யாரோ ஒருவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்ள பல மாதம் பூட்டியே கிடந்தது. கார்த்திகேயன் கேட்டதும் டக்கென்று கிடைத்தது. கல்யாணம் ஆகவில்லை என்றால் வாடகைக்கு வீடு கிடைப்பதில் உள்ள சிரமம் என்பதை பல இடங்களில் பார்த்தாயிற்று. எனவே யோசிக்கத் தோணவில்லை. ஒரு குடும்பமே ஜீவிக்கலாம், அந்த அளவிற்கு விசாலமான வீடு. இருந்தாலும் இந்த ஏரியாக்காரர்கள் தற்கொலை விஷயத்தை ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் என்று உலகளவில் பிரச்சனையை கொண்டு சென்று விட்டதால் வாடகைக்கு வீடு கேட்டு வந்தவர்கள் எல்லாம் தெருமுனையிலேயே நடுநடுங்கியபடி விலகிச் சென்று விடுவார்கள். இந்நிலையினால் வீட்டு உரிமையாளருக்கு கார்த்திகேயன் ஆபத்பாந்தவனாக தெரிந்தான். கார்த்திகேயனுக்கும் இது வசதியாக இருந்தது. தன்னை பற்றி கேள்விகள் கேட்க இங்கு யாருமில்லை. திருமணமாகலையா, ஏன், எதுக்கு என்று யாரும் ரிசர்ச் செய்வதில்லை. அனாதையாகவே எப்படிப்பா வளர முடியும் என்ற கேள்வி தீண்டல்கள் எதுவும் தொட்டதில்லை. இரவானால் கார்த்திகேயனின் வாழ்வு முறை ரொம்பவே மாறிவிடும். தனிமை, பேச்சற்ற கணங்களாக நகரும் இரவு. அதனால்தான் மிகவும் தாமதமாகவே வீடு திரும்புவான். சில நேரங்களில் 9 மணிக்கு, பல நேரங்களில் 10 மணிக்கு. மேகம் விலகி நிலவு பளிச்சென்று தெரிந்தது. கவிதாவிற்கு இன்றைக்கு உதவியது சந்தோஷமாக இருந்தது. நல்ல பெண். இன்றைக்கு சிட்டியில இருக்கும் பெண்களோடு ஒப்பிடுகையில் அப்படி ஒரு பாந்தமாய் இருக்கிறாள். நெற்றி வகிட்டில் குங்குமமிட்டு லட்சணமாய் குடும்ப பெண்ணாய் அலுவலகத்திலும் வேலை பார்ப்பதில் அத்தனை நேர்த்தி. பிசிறில்லாமல், தவறு இல்லாமல், வேலையை வேலையாய் பார்க்காமல் இசை கேட்பது போல, பாடலை ரசிப்பது போல அவள் செய்யும் பாங்கு பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. பாவம் கணவன், குழந்தையெல்லாம் விட்டு பிரிந்து வந்திருக்கிறாள் போலிருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எவரிடமும் கார்த்திகேயன் கேள்வி எழுப்புவது கிடையாது. அது ஒரு கத்தி மாதிரி திரும்பவும் நம்மை நோக்கி வரும். தடுமாற வேண்டும், பொய் சொல்ல வேண்டும். இதுல அவ்வளவு சாமர்த்தியமும் கிடையாது. ஒரு முறை சொன்ன பொய் மறந்து வேறொன்று வெளிப்படும். கேட்பவர்கள் மேலும் கீழும் பார்ப்பார்கள். விரலிடுக்கில் சூடு தெரியவே சிகரெட் துண்டை தூர வீசினான். திருக்கார்த்திகை என்பதால் அலுவலகம் முழுவதும் விளக்குகள் ஏற்றப்பட்டுக் கொண்டிருந்தது. ஊழியர்கள் சிலர் ஒவ்வொரு விளக்கிலும் எண்ணெய் ஊற்ற தொடர்ந்து வந்தவர்கள் திரியை எண்ணெயில் உருட்டி பற்ற வைத்துக் கொண்டே வந்தனர். மின்சார ஒளியில் பார்த்து பழகிய அலுவலகம் எண்ணெய் விளக்குகளில் ரம்யமாக காட்சியளித்தது. கவிதா ஒரு விளக்கை வாங்கி தன் மேஜை மேல் வைத்து தீபம் ஏற்றினாள். ஃபேன் சுழல காற்றிற்கு தீபம் இலேசாய் நடனமாடத் துவங்கியது. அந்த இடத்தை கடந்த கார்த்திகேயன் பார்த்து பார்த்து ஃபேன் ஓடுது என்றபடி ஓடிச் சென்று சுவிட்சை ஆஃப் செய்தான். கவிதா சின்ன நன்றி பார்வையோடு புன்னகைத்தாள். மண் செட்டிங்க இது, கீழ்பகுதியிலே எண்ணெய் கசிஞ்சு வரும், இப்படி வச்சுக்கங்க என்றவன் ஒரு அட்டையை எடுத்து விளக்கின் கீழே வைத்தான். அருகில் இருந்த பைல்களை சற்று தள்ளி ஒழுங்குபடுத்திச் சென்றான். கவிதாவிற்குள் சின்னதாய் சிலிர்ப்பு ஏற்பட்டது. சகோழியர்கள் டேபிளில் விளக்கு வைப்பதை கேலி செய்ய இவன் மட்டும் விமர்சனம் செய்யாமல் இருந்ததுடன் அதற்கு உதவிகரமாக சச்சட்டென்று செயல்பட்டது சந்தோஷமாக இருந்தது. தோழமையுடன் கூடிய அவனுடைய செயல்பாடு அவளுக்குள் ஒரு பரவசத்தை ஏற்படுத்தியது. எதிர்மறை குணம் எதுவுமின்றி சிரிப்பும் பொறுமையுமாக ஒவ்வொன்றையும் கடக்கும் அவனது நடவடிக்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. இப்படியுமா ஆண்கள் இருப்பார்கள்? இதுவரை பார்த்தவர்கள் எல்லாம் கழுகு கண்ணனாய், எரிந்து விழுபவர்களாக, புறமுதுகு பேசுபவர்களாக என்று அத்தனை பரிமாணங்களையும் வெளிக்காட்டியவர்களாகவே இருந்தனர். ஆனால் கார்த்திகேயனின் பாலின வேறுபாடு, கடந்த நட்பும் அணுகுமுறையும் அவளுக்குள் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தியது. வியப்பாகவும் இருந்தது. என்ன கவிதா, விளக்கையே பாத்திட்டு இருக்க? பக்கத்து சீட் உமா கேட்டபோதுதான் அவள் நினைவு மீண்டாள். என்ன கவிதா, ஊருக்கு போய் நாளாயிடுச்சு, வீட்டுக்காரர் ஞாபகமா குறும்புடன் கேள்வி எழுப்ப கவிதா திடுக்கிட்டாள். அது என்ன சொல்வது என்று யோசித்து மயமாய் ஒரு புன்னகையை உதிர்த்து நிலைமையை சமாளித்தாள். அலுவலம் முடிந்து எல்லோரும் அலுவலக பஸ்ஸில் ஏறிக்கொண்டிருக்க கார்த்திகேயன் சுற்றுச்சுவர் அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தான். அருகில் பால்யகால சிநேகிதன் சரவணன். அலுவலக வாகனத்தில் ஏறச் சென்ற கவிதா மறுநாள் தாமதமாக வருவதை சொல்ல மறந்துவிட்டிருந்தாள். பேருந்து நிறுத்தத்தில் இருக்கும் கார்த்திகேயனிடம் சொல்லிவிடலாம், மாற்று ஊழியர் மூலம் 1 மணி நேரத்தை சமாளித்துக் கொள்வார்கள் என்று நினைத்தபடி கார்த்திகேயனை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். நல்லா யோசிச்சு சொல்றா கார்த்தி, இப்படியே எத்தனை நாள் தான் தனியா இருப்ப? டே, உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், வயசு போயிடுச்சுடா. இனி கல்யாணமாக்கி குழந்தை, அதுக்கு திருமணம்னு வரும்போது நான் ரொம்ப தளர்ந்து போயிருப்பேன். தேவையில்லாத அவஸ்தை.
கல்யாணம்னா குழந்தை மட்டும் இல்லடா, ஒரு ஆதரவு, அரவணைப்பு, முதுமையிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி. புரியுதுடா சரவணா. ஆனா லேடீஸ நினைச்சா கொஞ்சம் பயமா தாண்டா இருக்கு. சரியா செட் ஆகலைன்னா பேச்சுலர் வாழ்க்கையை விட மோசமாயிடும். அந்த பந்தத்தை விட்டு வெளியிலயும் வர முடியாது. கவிதா அவர்களை நெருங்கி வந்து கொண்டிருந்தாள். ஏன்டா கல்யாணத்தை நெகட்டிவாவே பார்க்கறே? எல்லோரும் இப்படியே பார்த்தா இங்க யாருக்குமே கல்யாணம் ஆகாதுடா கார்த்தி. என் வயசு வேறடா. இப்போ உன்னையே எடுத்துக்கோ. கல்யாணமாகி 12 வயசுலே பொண்ணு இருக்கு. நான் ரொம்ப லேட்டுடா சரவணன். எதுவுமே அந்தந்த பருவத்திலே தான் சரியா அமையும். இன்னும் 30 அடிதான். பேருந்து கிளம்புவதற்குள் கார்த்திகேயனிடம் சொல்லிவிட்டு திரும்ப வேண்டும் என்று கவிதா வேகமாக எட்டு வைத்து கார்த்திகேயனை நோக்கி நடந்தாள். ரொம்ப பயப்படுறேடா கார்த்தி. பயம் இல்லடா சரவணா, யதார்த்தம். ஏற்கனவே மைண்ட் செட் ஆகிடுச்சு. நீ ஏன் அடிக்கடி இங்க வந்து இத பத்தியே பேசிட்டு இருக்க? திருமண பந்தம் வாழ்வின் அற்புதம். அத நீயும் அனுபவிக்கணும்டா. வயது தோற்றம் கடந்து ஒருவருக்கொருவர் உயிரை கொடுக்க கூடிய ஒரு சொந்தம் இருக்குன்னா இது ஒண்ணுதான்டா. நெருங்கிவிட்ட கவிதாவிற்குள் ஆச்சரியம். கார்த்திகேயன் யார்கிடமோ பேசிக் கொண்டிருக்கிறானே. என்னோட நிலையிலயும் கொஞ்சம் யோசிக்கணும்டா சரவணா. நிறைய தூரம் வந்துட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இப்படியே இருந்துட்டு போறேனே. லேசா எரிச்சலாலான் சரவணன். ஆமா, இப்படி சூசைட் பண்ண ரூம்ல பேய் கூடவும் பிசாசு கூடவும் இரு. அப்புறம் எப்படி வாழறத பத்தி உனக்கு யோசனை வரும். கார்த்திகேயனுக்குள் சுருக்கின்றது. சட்டென்று வார்த்தை வந்து விழுந்தது. ஆமா, பேய் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது என் தலையெழுத்து. அதுக்கு என்ன இப்போ? சொல்லிவிட்டு படபடப்பாக வேறு பக்கம் பார்க்க துவங்கினான். 2 அடி தூரத்தில் நின்ற கவிதா இதை கேட்டு திடுக்கென்று அதிர்ந்தாள். நெஞ்சு படபடவென துடிக்கத் துவங்கியது. சே, மனைவியை பேய் என்று சொல்லும் அளவிற்கு மனம் நொந்து போயிருக்கிறான். வேண்டாம், நாம் கேட்டது அவனுக்கு தெரிய வேண்டாம். வருத்தப்படுவான். வந்த வழியே திரும்பிவிட வேண்டும். மெதுவாக திரும்பி நடக்கத் துவங்கினாள். நல்ல செயல்பாடு, குணம், பழக்க வழக்கம் இருந்தும் வீட்டில் மனைவி சரியில்லை. என்ன ஒரு முரண்பாடு! கார்த்திகேயனை போன்ற குணம் படைத்த ஆண்களை பிடிக்காத பெண்களும் உலகத்தில் இருப்பார்களா? என்ன ஒரு துரதிர்ஷ்டம்! கண்களில் லேசாய் கண்ணீர் பெருக்கெடுக்க துடைத்துக் கொண்டே அலுவலக வாகனத்தை நோக்கி நடக்க துவங்கினாள். டேய் கார்த்தி, எப்படியாவது சம்மதிக்க வைக்கத்தாண்டா உன்னை வெறுப்பேத்தினேன். ஏன் டென்ஷன் ஆகுறே? நான் கோபப்பட்டு பல வருஷமாச்சுடா. எல்லோருக்கும் ஒவ்வொரு சொந்தம் இருக்கும்டா. ஆனா எனக்கு இந்த மனித சமுதாயமே சொந்தம்தான். அதனாலதான் யாரை பார்த்தும் கோபப்படுறதில்லை. சிநேகமாக பழகிறேன். இப்போ கூட கோபப்படுற மாதிரி நடிக்கத்தான் செஞ்சேன். கார்த்திகேயனின் தோளில் கை போட்ட சரவணன், ஓகேடா, அஸ் எ ஃப்ரெண்டா சில விஷயங்களை ஒன்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அவ்வளவுதான். வர்றேன். ஓகேடா, பாய். பேருந்தின் ஜன்னல் கம்பியில் தலை சாய்த்து கடந்து செல்லும் வீதிகளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த கவிதாவிற்குள் அத்துணை சோகம். சே, இந்த நல்ல மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கை ஏன் இப்படி கவிழ்ந்து போய் கிடக்கிறது? காதுகளில் ஆதங்கமான அந்த வார்த்தை தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஆமா, பேய் கூடத்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமா, பேய் கூடத்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமா, பேய் கூடத்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். முணுக்கென்று கவிதாவின் கண்களில் இருந்து வெளிப்பட்டது கண்ணீர். விடுதி அறைக்குள் நுழைந்த கவிதா சற்று நேரம் படுக்கை மீது அமர்ந்தாள். எதிரே தெரிந்த கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்து கொண்டே இருந்தாள். முகத்தின் விழுந்திருந்த ஒற்றை கற்றை முடியை காதுக்கு பின்னால் தள்ளினாள். களையான முகம், சின்ன பவுடர் தீற்றலிலே பளபளப்பாக மாறும் சருமம். கண்ணாடியில் தெரியும் தன் முகத்தை கடந்து கார்த்திகேயன் ஊடுருவித்து தெரிந்தான். சட்டென்று தலையை உதறி எழுந்தாள். யார் எப்படி இருந்தால் என்ன? நல்ல நண்பன், தோழமையான குணம். அதற்காக இப்படியே பரிதாபப்பட்டு கொண்டே இருக்க முடியுமா? சிந்தனையோட்டம் இழுத்து கொண்டே சென்றால் அடுத்த சில மணி நேரங்கள் கபலீகரமாகிவிடும். சட்டென்று கண்ணாடியை பார்த்து சிரித்தாள். தலையை சாய்த்து பார்த்தாள். கன்னத்தில் கையேந்தி கண்களைச் சிமிட்டினாள். எண்ணங்கள் மாறியது. சிந்தனை தாவியது. தீவிர எண்ணத்தாக்குதலின் போதெல்லாம் கவிதா தன்னைத்தானே மீட்டெடுப்பது இதுபோன்ற சின்ன சின்ன செய்கையின் மூலம்தான். தலையை உதறிக்கொண்டு எழுந்தாள். பாத்ரூமிற்குள் சென்றவள் உடை மாற்றினாள். நெற்றியில் இருந்த பொட்டை எடுத்து கதவில் ஒட்டிவிட்டு முகத்தை அலம்பினாள். டவலில் முகத்தை ஒற்றி எடுத்தாள். பவுடரை எடுத்து இலேசாய் ஒற்றிக்கொண்டாள். அங்குமிங்கும் தேடி ஒரு பொட்டை எடுத்து புருவங்களுக்கு இடையில் ஒட்டினாள். மீண்டும் கண்ணாடியில் தன்னை பார்த்து சிரித்தாள். நார்மலாக இருந்தது. முகத்தை முறைத்துக் கொண்டு சற்று நீளமாக உதட்டை இழுத்துச் சிரிக்க தன் தோற்றத்தை பார்த்ததும் கவிதாவிற்குள் சிரிப்பு வந்துவிட்டது.
என்னக்கா, நல்லாதானே இருந்தீங்க என்றபடி உள்ளே நுழைந்தாள் வினோதினி. நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் சிரிச்சேன். இடுப்பில் கை வைத்தபடி முறைத்த வினோதினி, ஆமா, இப்படி ஏதாவது புரியாம பேசிட்டே இருங்க என்றபடி தோளில் போட்டிருந்த பேக்கை படுக்கையில் வீசினாள். இல்லடி, மனசு பாரமா இருந்தாலோ, ஒரே விஷயத்திலே லயிச்சு மீள முடியாம இருந்தாலோ, கண்ணாடியை பார்த்து முகசேஷ்டை பண்ணினா மனசு பழைய நிலைக்கு திரும்பிடும். 2 கையையும் பிராண்டுவது போல முன்வைத்து, ஐயோ என்று போலியாக அலறினாள். ஆள விடுங்கக்கா, நான் வேணா வெளியில போறேன். கண்ணாடிய பார்த்து நல்லா சிரிச்சுட்டே இருங்க. இருடி, ஏன் கோவிச்சுக்கிற? பின்னே என்னக்கா, கண்ணாடிய பார்த்தா மனசு எப்படி மாறும்? மேக்கப் போடணும்னு தானே தோணும். கவிதாவிற்கு உண்மையிலேயே சிரிப்பு வந்தது. உதவாங்க போறே, போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வா, டீ சாப்பிட்டுட்டே பேசலாம் என்றாள். கையில் கிடைத்த ஒரு நைட்டியை எடுத்துக்கொண்ட வினோதினி பாத்ரூமிற்குள் புகுந்து கொண்டாள். அலுவலகம் கடந்த இன்னும் ஒரு தோழமை உறவு வினோதினி. தனிப்பட்ட விஷயங்களை அதிகம் பேசாமல், அரட்டை, பொது விஷயம், கலகலப்பு என்று நேரம் நகர்வதே தெரியாமல் மனதை லேசாக்கும் தருணங்களாகவே அமையும். வெளியில் வரும்போது நைட்டிக்கு மாறி முகம் கழுவி பளிச்சென்றிருந்தாள். கழற்றி போட்ட சுடிதாரை பேக்கில் திணித்துக் கொண்டிருந்த வினோதினி, நைட்டு மட்டும் உங்களுக்கு எந்த கவலையும் வந்துடக்கூடாதுக்கா. ஏண்டி, இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுறே? இல்லக்கா, கவலைய மறக்கணும்னு கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து இன்ச்சா சிரிப்பை அதிகரிச்சுட்டே போவீங்க. பார்க்கிறவங்க பயந்துடுவாங்கல்ல. அடிப்பாவி என்று சிரித்தபடி கையில் சிக்கிய சீப்பை எடுத்துக்கொண்டு அவளை துரத்த வினோதினி கட்டிலின் மறுபுறம் ஓடிப்போய் நின்று கொண்டாள். எந்த பக்கம் வந்தாலும் ஓடத் தயாராகும் பாவனையில் இருந்தாள். ஒரு வழியாய் சிரிப்பை அடக்கிக் கொண்ட கவிதா, பொடி என்று சின்ன சினுங்களுடன் சீப்பை படுக்கையில் விட்டெறிந்துவிட்டு உட்கார்ந்து கொண்டாள். வா, மொட்டை மாடிக்கு போவோம். இருங்கக்கா, 7 மணிக்கு அவரு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்கார், பேசிட்டு போகலாம். இன்னைக்கு ஃபோன் பண்ண மாட்டாரு, வா போகலாம். முறைத்த வினோதினி, அது எப்படி சொல்றீங்க? நீ பாத்ரூம்ல இருந்தப்பவே உனக்கு ஃபோன் வந்துச்சு, எடுத்து பார்த்தேன். உங்க வீட்டுக்காரர் தான். ஆன் பண்ணி இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு பேசுங்கன்னு சொல்லிட்டேன். உங்களை என்றபடி வினோதினை துரத்த கவிதா மாடியை நோக்கி ஓடத் துவங்கினாள். பர்சில் இருந்த போட்டோவை வெளியில் எடுத்தான். பார்த்து கொண்டே இருந்தான். கண்கள் லேசாக கலங்கின. அனாதை இல்லத்தில் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே சிக்கி சிதைந்திருக்க வேண்டியவன் நான். படிப்பு கொடுத்து சமூக ரீதியாக உயர்த்திய உன்னதமான மனிதனுக்கு என்று பிறந்த நாள். கோடிக்கணக்கில் புரளும் பணம், பிசினஸ், செல்வச் செழிப்பு இருந்தும் கடந்து வந்த பாதை மறக்கவில்லை அவருக்கு. முக்கிய நாட்களில் எல்லாம் கீழ்த்தட்டு மக்களை நோக்கி ஏதாவது ஒரு சேவை இருக்கும். சிறப்பு உணவு, பரிசு, கொண்டாட்டம் என்று அவர்களை மகிழ்விப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். டே கார்த்தி, உன் கல்யாணம் வரைக்கும் தாக்கு பிடிச்சிடணும்டா. மருத்துவமனையில் கடைசியாக சந்தித்த போது கார்த்திகேயனின் கையை பற்றிக் கொண்டு நடுக்கமாய் பேசியது இப்போது காதுக்குள் ஒலித்தது. இல்லை சார், அப்படி சொல்லாதீங்க. மெடிக்கல் டெக்னாலஜி எவ்வளவோ முன்னேறிடுச்சு. தொடர்ந்து பேச முயன்றவனை கை அமர்த்தினார். மெல்லமாய் சிரித்தார். எனக்கு தெரியும்டா, வாழ்க்கையோட இறுதிக்கு வந்துட்டேன். கடமையெல்லாம் முடிச்சுட்டேன். உனக்கு ஒரு வேலை திருமணம்னு முடிஞ்சிருந்தா இன்னமும் சந்தோஷமாக கிளம்பிடுவேன். இல்ல சார், எனக்கு ரொம்ப செஞ்சிட்டீங்க. சாக்கடையிலே கிடந்த என்னை சொர்க்கத்திலே கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இது போதும் சார். இல்லடா, அனாதையாவே வாழ்ந்துட்டே. உனக்கு ஒரு பந்தம், உறவுன்னு வந்தா வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு கிடைக்கும். சொல்லி வச்சிருக்கேன்டா, நல்ல வரன் வந்தா மறுக்காம கல்யாணம் பண்ணிக்கோ. அதுதான் கடைசியாக பேசியது. நினைவு திரும்பிய கார்த்திகேயனின் கண்கள் கலங்கியிருந்தன. தன்னை வளர்த்து ஆளாக்கியவரின் குரலை கடைசியாக பதிவு செய்து வைத்திருந்தான். இப்போது அதை கேட்க வேண்டும் போலிருந்தது. எழுந்தான். செல்ஃபில் இருந்த பழைய மொபைலை எடுத்தான். படிந்திருந்த தூசியை துடைத்து பிளக்கை செருகி பேட்டரியை உயிர்ப்பித்தான். ஆடியோ ஆப்ஷனுக்குள் புகுந்து ஆன் செய்தான். இல்லடா, அனாதையாவே வாழ்ந்துட்டே. உனக்கு ஒரு பந்தம், உறவுன்னு வந்தா வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு கிடைக்கும். சொல்லி வச்சிருக்கேன்டா, நல்ல வரன் வந்தா மறுக்காம கல்யாணம் பண்ணிக்கோ. கடைசி வரை அவர் ஆசையை நிறைவேற்ற வாய்ப்பே கிடைக்கவில்லை. உறவுகள் சூழ்ந்த சூழ்நிலையிலேயே பலருக்கும் திருமணம் தட்டி போய்க் கொண்டிருக்கும். இதில் தனி ஆளாக வலம் வந்து கொண்டிருக்கும் கார்த்திகேயனுக்காக காலம் காத்திருக்கவில்லை. கார்த்திகேயன் அந்த அனாதை விடுதியில் நுழைந்த போது வார்டன் எதிர்பட்டார். வாங்க வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். கை கூப்பியபடி முகமலர்ச்சியோடு வரவேற்றார். கார்த்திகேயனுக்குள் ஜிவ்வென்ற ஒரு உணர்வு உடல் முழுவதும் ஊடுருவியது. இது போன்ற ஒரு இடத்தில்தான் வாலிபம் வரை காலம் கடத்தியிருக்கிறேன். இது விடுதி அல்ல,
வீடு, அனாதைகளாக ஒருங்கிணைந்து ஏற்படுத்திய இல்லம், தன்னுடன் தங்கியிருந்தவர்களுடன் கைகோர்த்து அனாதை என்ற முகமூடியை கழட்டி போட்ட இடம், நோய், துக்கம், கவலை, மகிழ்ச்சி, பொழுதுபோக்கு என்று அனைத்தையும் பங்கிட்டு குதூகலித்த பிரதேசம் இது. வெளிப்பார்வைக்கு இது பரிதாப இல்லமாக தோன்றினாலும் இந்த உலகின் அன்றாட நிகழ்வுகள் அசாத்தியமானவை. இக்கூரைதான் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி தந்துள்ளது. காட்டுச் செடியாய், பனி, வெயில், மழை என்று அத்தனையையும் வெட்ட வெளியில் நின்று எதிர்கொள்ளும் தன்மை, சுயமாகவே நாட்களை நகர்த்திச் செல்லும் பக்குவம் எல்லாம் கற்றுத்தந்தது இந்த விடுதிதான். இதை விடுதியை அஃறிணை பட்டியலில் ஏனோ சேர்க்க முடியவில்லை. சுவர் ஒருபுறம் தாங்கி பிடித்திருக்கிறது அம்மா போல, தரை பல முறை தோள் மேல் கை போட்டு தட்டி கொடுத்திருக்கிறது அப்பா போல. கற்பனையிலே பந்தமும் உணர்வுகள் பரிமாற்றமும் இங்கு சர்வசாதாரணம். சார், இந்த பக்கம் என்றபோதுதான் கார்த்திகேயன் சற்று நினைவு திரும்பினான். ஹாலுக்குள் நுழைந்தபோது குழந்தைகள் ஒரு சேர ஹே ஹே என்று உற்சாகமிட்டு கைத்தட்டின. கார்த்திகேயனுக்குள் உற்சாகம் குடிகொண்டது. ஒவ்வொருவருக்கும் கேக் பரிசு வழங்கினான். ஒன்றாக அமர்ந்து யானையாய், கரடியாய், புலியாய் மாறி விளையாடினான். எளிய மேஜிக் செய்து ஆச்சரியமூட்டினான். பாடினான். இடுப்பை வளைத்து வளைத்து ஆடினான். குழந்தைகளை சுற்றி சுற்றி ஓடினான். நகரின் மொத்த சந்தோஷமும் இங்கு வந்து சேர்ந்தன. வியர்வையால் உடல் நனைந்து மூச்சு வாங்கவே லேசாய் ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். வெளியில் சென்றிருந்த வார்டன் திரும்பியிருந்தார். மதிய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சார், சாப்பிடலாமா? கார்த்திகேயன் குழந்தைகளை நோக்கி, என்ன சாப்பிடலாமா என்றான் உரக்க. ஓகே என்றபடி ஒரு சேர இருகைகளையும் உயர்த்தி அசைத்து காண்பித்தன. போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஒரு இடத்தை தேடி வந்து உட்கார்ந்து கொண்டனர். பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் பந்தி களை கட்டியது. நேரமானதே தெரியவில்லை. மாலையானதும் கார்த்திகேயன் கிளம்ப தயாரானான். பிள்ளைங்களா, மாமாவுக்கு டாட்டா காண்பிங் என்றதும் ஹே ஹே என்று ஆரவாரமாய் குரல் எழுந்தது. கார்த்திகேயனும் 2 கைகளை தோளுக்கு நேராய் தூக்கி அசைத்தபடி பை என்றான். நுழைவாயிலை கடந்து வெளியேறிய போது பெயிண்டை யாரோ பிடித்து இழுக்க திரும்பி பார்த்தான். 8 வயது சிறுவன். முகம் மலர்ந்த கார்த்திகேயன். ஹாய், என்ன விஷயம் என்றபடி அவன் உயரத்திற்கு தாழ்ந்தான். புதன்கிழமை ஸ்கூல்ல ஃபங்க்ஷன். என்ஜாய் பண்ணுங்க, நாடகத்திலே நடிக்கப் போறேன். வெரி குட், அசத்துங்க. அப்பாவை என் கூட ஒரு நாள் ஸ்கூலுக்கு வர முடியுமா? மதிய உணவிற்கு பிறகு அலுவலகத்தில் கார்த்திகேயனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. மாலை 4 மணிக்கு கிளம்பி ஆதரவு கரம் விடுதிக்குச் சென்று சுரேஷிற்கு முதற்கட்ட ஒத்திகை அளிக்க வேண்டும். பொதுவாக உடல்நலக்குறைவின் போதே அனுமதி, விடுப்பு எல்லாம் போட்டு பழகியவனுக்கு இது வித்தியாசமாக இருந்தது. 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே கிளம்ப வேண்டும். ரூமிற்கு சென்றுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக மாறி மீதமுள்ள நாடகத்தை வடிவமைக்க வேண்டும். பள்ளியில் சுரேஷை அனைவரும் பாராட்ட வேண்டும். அப்போதுதான் அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். பிரிவு கண்காணிப்பாளர் ராமமூர்த்தியின் குரல் சிந்தனையை கலைத்தது. என்னப்பா திடீர்னு இன்னைக்கு பெர்மிஷன் போட்டிருக்க? முகத்திலே சந்தோஷம் இப்படி தாண்டவமாடுது. பிரிவு உயர் அலுவலர் என்றாலும் மனுஷன் அதற்கான மிடுக்கு காட்டுவதே இல்லை. இதனால் இந்த செக்ஷன் மட்டும் ஆசிரியர் இல்லாத வகுப்பறை மாதிரி அடிக்கடி கலகலத்து கிடக்கும். என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கே? ஒரு நிமிடம் எச்சிலை விழுங்கிய கார்த்திகேயன் பிறகு பெருமையுடன் பேசத் தொடங்கினான். என் பையன் ஸ்கூல்லே நாளைக்கு ஃபங்க்ஷன் சார். நாளைக்கு தானே? நாளைக்குத்தான். ஆனா நாடகத்திலே கடைசி போர்ஷன் இன்னமும் எழுதி முடிக்கல. அட, நாடகமெல்லாம் எழுதுவீங்களா? திடீர்னு ஒரு கரு தோணுச்சு. எழுத ஆரம்பிச்சா கடகடன்னு எழுத்து வந்து விழுது சார். அப்படியா? நாடகத்திலே என் பையன் முக்கியமான ரோல் ஒண்ணு பண்றான். அடடே, அப்படியா? என்ன ரோல் பண்றான்? சப்பாத்து ரோலா? ரோல் கேக்கா? அந்த செக்ஷனில் இருந்த 14 பேரும் ஒரு நிமிடம் ஒருவருக்கொருவர் ஏறெடுத்து பார்த்துவிட்டு, சார், நாங்க சிரிச்சிட்டோம் என்று ஒரு சேர கோரஸாக குரல் எழுப்ப ராமமூர்த்தி லேசாய் அசடு வழிய துவங்கினார். பின்பு, சரி, நானாவது சிரிச்சுக்கிறேன் போதுமா? எனக்கே எப்போதாவதுதான் ஜோக் வருது. அதையும் இப்படி கழுவி கழுவி ஊத்தினா எப்படி? அப்போதுதான் செக்ஷனுக்குள் நுழைந்த கவிதாவிடம் பக்கத்து சீட் உமா, நீயும் ஒரு தடவை சிரிச்சுடுடி, இல்லைனா ராமமூர்த்தி சார் கோவிச்சுக்குவார் என்றாள். ராமமூர்த்தியை கலாய்க்கிறார்கள் என்று கவிதாவிற்கு புரிந்தது. தன்னாலே சிரிப்பு வந்தது. பாத்தீங்களா சார், உங்க ஜோக்க கேட்காத கவிதாவிற்கே இவ்வளவு சிரிப்பு வருதுன்னா எங்க நிலைமைய யோசிச்சு பாருங்க சார். ஆமா சார், சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது, நானும் இன்னைக்கு பெர்மிஷன் போட்டுக்குவா. இது ராஜு. கோபம் வந்ததைப் போல பாவனை செய்த ராமமூர்த்தி,
உதவாங்க போறீங்க. ஒழுங்கா வேலைய பார்க்கறீங்களா இல்லையா? அவரின் குரலுக்கு தொப்பை ஏறி இறங்க துவங்கியது. பின்பு கார்த்திகேயன் பக்கம் திரும்பியபடி, நீ சொல்லுப்பா. முனிவர் வேஷம் சார். என்னப்பா இன்னமும் முனிவர்? அரக்கன்னோட்டு. இல்லே சார், இது புராண நாடகம் கிடையாது. அப்புறம் இப்போதைய இயந்திரத்தனமான உலகத்திலே பாஸ்ட் ஃபுட் கடையிலே முனிவர் பிரசன்னமாகிறார். அடடே, அப்புறம் கார்த்திகேயன் தொடரு. ஒட்டுமொத்த அலுவலகமும் தங்கள் வேலையை விட்டுட்டு நாடக விவரிப்பில் கவனம் செலுத்த துவங்கியது. குடலுக்கு ஒவ்வாத வெளிநாட்டு உணவுகள் உடல் நலனை எப்படியெல்லாம் கெடுக்குது, பாரம்பரிய உணவுகள் எவ்வளவு சத்துள்ளதாக இதமான சக்தியாக மாறுதுன்னு சொல்லிக்கிட்டே வருவார். ராமமூர்த்திக்குள் ஆர்வம் கொப்பளிக்கவே இருப்பா, மீதிய நான் சொல்றேன். மனசு மாறின பொதுமக்கள் எல்லாம் தங்கள் கையில பாதி கடிச்சிட்டு வச்சிருந்த பீட்சா பர்கரை எல்லாம் குப்பை தொட்டியிலே போட்டுட்டு, நாளையிலே இருந்து கம்பங்கூழ் கேழ்வரகு களிதான் சாப்பிடுவோம்னு கேமரா முன்னாடி ஒன்னா சேர்ந்து நின்னு கட்டை விரலை உயர்த்தி காண்பிப்பாங்க. இல்லையா? இல்ல சார். இல்லையா? ஆமா சார், இது உங்க காலத்து காட்சி அமைப்பு. இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சு. சுற்றியிருந்த ஊழியர்கள் தங்களையும் மறந்து சிரிக்கத் தொடங்கினர். ராமமூர்த்தி தங்களை பார்க்க திரும்பியதைக் கண்டதும் சடுதியில் சாந்த சுரூபிகளாக முகத்தை மாற்றி வைத்துக் கொண்டனர். அவர்களை முறைத்துவிட்டு பின்பு கார்த்திகேயன் பக்கம் திரும்பிய ராமமூர்த்தி, அப்புறம் எப்படிப்பா நாடகத்தை முடிப்ப? அதுக்குத்தான் சார் இன்னைக்கு சீக்கிரம் கிளம்புறேன். நைட்டுக்குள்ள முடிச்சாதான் நாளைக்கு பிராக்டிஸ் கொடுக்க சரியா இருக்கும். நெற்றியை சொரிந்து கொண்ட ராமமூர்த்தி, பரவாயில்லையே, பிள்ளைக்காக இவ்வளவு முயற்சி எடுத்துக்கிறியே, வெரி குட் என்றார். சிறிது தூரம் சென்று திரும்பியவர் பின்பு கார்த்திகேயனை பார்த்து, ஏம்பா நாடகத்துக்கு தலைப்பு இப்படி வச்சா சரியா இருக்குமா? உடலுக்காக அல்ல குடலுக்காக? வயித்தை புரட்டுது சார். கிழக்கு பக்கம் இருந்து குரல் வந்தது. குரல் வந்த திசையை பார்த்து ராமமூர்த்தி முறைத்தார். கார்த்திகேயன் அவஸ்தையாக நெளிந்தான். சரியில்லையா? என்று தாடையை தடவிக்கொண்டு யோசித்தவர், உடல் சிறக்க நாவை அடக்கு. இந்த முறை அலுவலகத்தின் மையமாக இருந்து குரல் வந்தது. சார், நாடகம் சாப்பாட்டை பத்தியா? நல்ல விஷயங்களை பேசுறத பத்தியா? அட ஆமா, அர்த்தம் மாறுதோ? சரி, ஆனா மெசேஜ் சொல்றேன்னு சீரியஸ் ஆக்கிடாதே. ஆடியன்ஸ் சிரிக்கணும், அப்போதான் அவங்களுக்கு பிடிக்கும். ஓகே சார். பேசாம் சிரிப்புன்னு தலைப்பு வச்சுடலாமே. நாடகம் சீரியஸ் ஆயிட்டா கூட சிரிப்பு நாடகம் பார்த்தோம்னு சொல்லுவாங்களே என்றார் பெருமையாக. அந்த செக்ஷனில் இருந்தவர்கள் ஒருவருக்கொருவர் ஏறெடுத்து பார்த்தனர். அப்போது குறுக்கிட்ட ராமமூர்த்தி, சார், நாங்க சிரிச்சிட்டோம்னு கோரஸாக கத்த போறீங்க அப்படித்தானே? கேட்ட ஊழியர்கள் உண்மையிலே விழுந்து விழுந்து சிரிக்கத் தொடங்கினர். இரவு 11 மணி. பேப்பர் செருகிய பேட் ஆய் ஏந்தியபடி ரூமின் குறுக்கும் நெடுக்குமாக சென்று திரும்பினான். சரியான திருப்பமாக இருக்க வேண்டும், ரசிக்கப்படவும் வேண்டும். இதுவரை வந்து விழுந்த 4 கிளைமேக்ஸில் 2 துவக்க நிலையிலேயே தூக்கி வீசியாயிற்று. மற்றவையும் சுமார் ரகமாக இருக்கிறது. சிகரெட்டை கடைசியாக ஒரு இழுத்துவிட்டு ஜன்னலை லேசாக திறந்து சுண்டி வீசிவிட்டு மீண்டும் சாத்தினான். இரவு சாப்பிடவில்லை. ஏதாவது வேலை இருந்தால் உணவை தவிர்த்து விடுவான். உணவு மந்தம் அல்லது தூக்கத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து பல மணி நேரம் இதே சூழ்நிலையில் இருப்பதால் மூளை சோர்வு ஏற்படலாம். எனவே வெளியிலே கொஞ்சம் வாக்கிங் போய்விட்டு வரலாம். வந்தான். முகத்தை கழுவினால் புத்துணர்ச்சியாக இருக்கும். கழுவினான். இனி தள்ளி போடக்கூடாது, தூக்கம் வந்துவிடும். நேரமில்லை. யோசித்துக் கொண்டிருந்த போது மொபைல் திடீரென கிணுகிணுத்தது. இந்த நேரத்துல யாரது? பொதுவாக இரவு பொழுதுகள் கார்த்திகேயனுக்கு மௌனங்களாகவே நகரும். அறையில் ஒலித்த மொபைல் சத்தம் அலறல் போலவே தோணியது. பேடாய் சேரில் வைத்துவிட்டு ஜார்ஜரில் இருந்து மொபைலை விடுவித்து டிஸ்பிளே பார்த்தான். கவிதா. கார்த்திகேயனுக்குள் லேசான ஆச்சரியம். இந்த நேரத்தில் எதற்காக கவிதா அழைக்கிறாள்? யோசனையோடு ஆன் பண்ணினான். சாரி, தொந்தரவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படி எல்லாமே இல்லைங்க. ஒரு ஆர்வத்திலே தான் போன் பண்ணினேன். நாடகத்தை முடிச்சிட்டீங்களா? அதுக்கு தாங்க மண்டைய உடைச்சிட்டு இருக்கேன். நல்ல தீமா இருந்துச்சு. கிளைமேக்ஸை எப்படி கொண்டு போக போறீங்க? முனிவர் சொல்றதை கேட்ட ஒரு வயசானவர் கேலியா சிரிச்சிட்டு, காலத்திற்கேற்ற மாற்றம் அவசியம்னு சொல்லி கார், மொபைல், கணினி, உடை மாற்றத்தை எல்லாம் உதாரணம் காட்டுறார். அட, அதுவும் நியாயம்தானே? ஆமா, 2 பக்க கருத்துக்களுமே சரிங்கிற மாதிரி வசனம் வச்சு ஆடியன்ஸை இறுக்கி பிடிக்கணும். இன்ட்ரெஸ்டிங்.
கடைசியிலே அந்த மாடர்ன் தாத்தா திரும்பி போகிறாரு. அப்போ அவர் முதுகிலே வயது 23ன்னு பெருசா போட்டிருக்கும். வாவ்! மிச்சத்தையும் கேளுங்க. போதாக்குறைக்கு சர்க்கரை, பிபி, சிறுநீரக பழுது, இதய பாதிப்புன்னு நோய் பட்டியலும் இருக்கும். சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் கார்த்தி. அதாவது 2 பக்க வசனமுமே பேலன்ஸ்டா இருந்தாலும் கடைசி காட்சி மட்டும் இயற்கை உணவின் முக்கியத்துவத்தை நச்சுன்னு உணர்த்திடும். சூப்பர்ப்! இதை விட பெட்ரா எதுவும் கிடைக்குதான்னு கொஞ்சம் யோசிக்கணும். வெளியில போய் டீ சாப்பிட்டு வந்தா மூளை இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா யோசிக்க துவங்கிடும். எதேச்சையாக கார்த்திகேயன் பேசிவிட, ஏன் உங்க ஒய்ஃப் போட்டு தர மாட்டாங்களா? கார்த்திகேயன் சட்டென்று நிலை குலைந்தான். அது அது வந்து தூங்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு தான் வெளியிலே போறேன். வார்த்தைகளை மென்று விழுங்கினான். தடுமாற்ற குரலை இனங்கண்டு கொண்ட கவிதாவிற்குள் லேசான வருத்தம் பரவியது. மகனுக்காக இப்படி மாய்ந்து மாய்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த உதவி கூட செய்யாமல் அப்படி என்ன தூக்கம் வேண்டி கிடக்கிறது? கார்த்தி பாவம்தான். வெளியில் சகலகலா வல்லவராக இருந்தாலும் வீட்டில் ஒத்துவராத அலைவரிசை மனைவியால் உள்ளுக்குள்ளே புழுங்கிக் கொண்டிருக்கிறார். சொல்லவும் முடியாமல் பாவம் நித்தமும் தடுமாறிக்கொண்டே இருக்கிறார். இதில் நான் வேறு மனைவியை நினைவுபடுத்தி அவஸ்தைப்படுத்தி விடுகிறேன். சட்டென்று இயல்பிற்கு வந்த கவிதா, இதுவே நல்லாத்தானே இருக்கு, எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்க? தூக்கம் வரல, முயற்சி பண்ணி பார்க்கிறேன். சிந்திக்க சிந்திக்க நிறைய ஐடியாக்கள் வரும். பேசிக் கொண்டிருக்கும் போது கார்த்திகேயனின் போனில் இடையில் இன்னொரு கால் புகுந்து முட்டத் துவங்கியது. இருங்க, ஏதோ கால் வருது, ஒரு நிமிடம் என்றவன் காதில் இருந்த போனை எடுத்து முகப்பை பார்த்தான். முகத்தில் ஆச்சரிய வெளிச்சம். மீண்டும் காதில் கொடுத்தவன் கவிதா லைனில் சென்று, ஏம்பா, ராமமூர்த்தி சார் பேசுறார் என்றான் சிரித்துக்கொண்டே வெகு இயல்பாய். அட, இந்நேரத்துக்கு எதுக்கு பேசுறார்? கவிதாவிற்கு அவர் பேரை கேட்டதுமே சிரிப்பு வந்தது. அப்படியே லைன்ல இருங்க, என்ன சொல்றாருன்னு நீங்களும் கேளுங்க என்றவன் அந்த அழைப்பையும் அனுமதித்தான். கார்த்தி, தூங்கிட்டியா? சாரிப்பா, தொந்தரவு பண்ணிட்டேன். கவிதாவிற்கும் குரல் தெளிவாக கேட்டது. இல்லே சார், சொல்லுங்க. ஆபீஸிலே ஒரு நாடகம் சொன்னியே, இருவருக்குள்ளும் ஆச்சரியம். ஆமா சார், அத பத்தியா சார் இந்நேரம் வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கீங்க? அட ஆமாப்பா, அந்த முனிவர் கேக் கடையிலே பிரசன்னமாவார்னு சொன்னேல சார், அது ஃபாஸ்ட் ஃபுட் கடை. பொங்கி வந்த சிரிப்பை கவிதா கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டாள். அட, ஏதோ ஒண்ணு, முனிவர் அங்க வந்து பாரம்பரிய உணவுக்கு ஆதரவா பேசினா கடைக்காரன் கோபப்பட மாட்டானா? துரத்தி துரத்தி அடிச்சிட மாட்டானா? அதுவரை அடக்கி அடக்கி வைத்துக் கொண்டிருந்த சிரிப்பு கவிதாவிற்குள் பொத்துக்கொண்டு வெளியேறியது. மொபைலை சற்று தள்ளி வைத்துவிட்டு வயிற்றை பிடித்துக் கொண்டு சிரிக்கத் தொடங்கினாள். ராமமூர்த்தியின் இந்த கேள்வி கார்த்திகேயனையும் சின்னதாய் திடுக்கிட வைத்து பின்பு பெரிய சிரிப்பை ஏற்படுத்திவிட்டது. வெகு நேரம் வரை கண்ணில் நீர் வர வர சிரித்துக் கொண்டே இருந்தான். காலையில் எழுந்தபோது அத்தனை உற்சாகமாய் உணர்ந்தாள் கவிதா. நல்ல இரவு அடுத்த நாள் சிறந்த துவக்கமாக அமைந்து விடுகிறது. பரபரவென்று பல் தேய்ந்து குளித்து தலை சீவி நேற்று தூக்கி வீசப்பட்டிருந்த போனை எடுத்து ஜார்ஜரில் நுழைந்தாள். கார்த்திகேயனை நினைத்ததும் மீண்டும் சிரிப்பு வந்தது. பாவம், கஷ்டப்பட்டு கிளைமேக்ஸ் அமைத்திருந்தான். ஒரு நொடியில் ராமமூர்த்தி சார் அத்தனையையும் உடைத்தெறிந்து விட்டார். பாவம், அடுத்து என்ன செய்தானோ தெரியவில்லை. கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டே முகத்திற்கு பவுடர் போட்டு பொருத்தமான பொட்டை எடுத்து நெற்றியில் வைத்து சடையை முதுகு பின்பு வீசிய போதுதான் நேற்றிரவு கார்த்திகேயனிடம் பேசிய பேச்சின் நினைவலைகள் அவளை லேசாய் உறைய வைத்திருந்தது. சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் கார்த்தி. என்ன, பேரச் சுருக்கியா அழைத்தோம். ரொம்பவும் அந்யோன்ய நட்புகளுக்கு இடையேதானே இப்படியெல்லாம் இருக்கும். எப்படி இப்படி மனதின் கட்டுப்பாடு இல்லாமல் இயல்பாய் வந்து விழுகிறது வார்த்தை? ஐயோ, தவறாக எதுவும் எடுத்துக்கொண்டிருப்பாரோ? இதுவரை ஆண்களின் பெயரை சுருக்கியெல்லாம் அழைத்ததில்லை. தன்னையும் அறியாமல் வெளிப்பட்ட வார்த்தை அவளுக்குள் தடுமாற்றத்தை ஏற்படுத்த துவங்கியது. பஸ்ஸில் உட்கார இடமிருந்தும் கார்த்திகேயன் நின்று கொண்டே வந்தான். காலை நேர சிலுசிலுப்பான காற்று முடிகளுக்குள் ஊடுருவி குளுமையை ஏற்படுத்தியது. வெளிப்புற காட்சிகள் சதுரம் சதுரமாக கடந்து சென்று கொண்டிருக்க நாடகத்தின் கிளைமாக்ஸ் திருப்திகரமாக அமைந்ததில் மனம் குதூகலிப்பாய் இருந்தது. நேற்றைய இரவு வெறுமனே தூக்கமாக கடந்திருக்கும். நல்லவேளை அந்த இரவு பயனுள்ளதாக மாற்றப்பட்டுள்ளது. சுரேஷ் மகிழ்வான்.
குழந்தைகள் சந்தோஷிப்பர். அலுவலகம் சிரித்தது. பலரது மனமும் குதூகலமாகி இருக்கிறது. ஒரு சின்ன சேவை முயற்சி எப்படியெல்லாம் பலரது மனதையும் லேசாக்கி இருக்கிறது. ராமமூர்த்தி சார், கவிதா என்று பலரும் வீட்டிற்கு சென்ற பிறகும் இதை பற்றியே யோசித்துள்ளனர். ஆர்வமாக இருந்திருக்கின்றனர். ஆபீஸிற்கு சென்றால்தான் தெரியும். மற்றவர்களிடம் இருந்து ஆர்வ கேள்விகள் வந்துவிடும். இந்த ராமமூர்த்தி சார் வேறு நடுநிசி என்று பார்க்காம கார்த்திகேயனுக்கு சிரிப்பு வந்தது. நல்ல வேளை, சிரிக்க வைத்து மனதை லேசாக்கி மூளையை சுறுசுறுப்பாக்கி கிளைமேக்ஸை இன்னமும் பட்டை தீட்டும்படி செய்துவிட்டார். மெல்லிய சிரிப்பினூடே பயணித்த கார்த்திகேயன் சின்னதாய் திடுக்கிட்டான். நேற்று கவிதாவிடம் பேச்சினிடையில் ஒரு வார்த்தை சட்டென்று மனதில் வந்து விழுந்தது. எம்பா, ராமமூர்த்தி சார் பேசுறார். மனம் லேசாய் திடுக்கிட்டது. பெண்களை பெயர் சொல்லியோ மேடம் என்றோ அழைத்து பழகியவன் கார்த்திகேயன். நெருக்கமானவர்களை அழைப்பது போல திடீரென வெளிப்பட்ட அந்த விழிச்சொல் கார்த்திகேயனுக்குள் ஒரு படபடப்பை ஏற்படுத்தியது. ஐயோ, திருமணமான பெண் எவ்வளவு நம்பிக்கை வைத்து நம்மிடம் பேசுகிறாள். இப்படி டக்கென்று நெருக்கமான உறவு போல காட்டிக்கொண்ட இந்த பேச்சு எப்படி வெளிப்பட்டு விட்டது? கவிதாவின் மேல் தனக்கு ஒரு அபரிமித மதிப்பு உண்டு. பணித்திறன், அறிவு, அடக்கம், கணவன், குழந்தைகளை விட்டு தனியாக வேலை பார்ப்பது, சகூழியர்களிடம் நடந்து கொள்ளும் விதம் என்று கடந்த தலைமுறை பெண்ணிற்கு உரிய அத்தனை செயல்பாடுகளும் கார்த்திகேயனை கட்டி போட்டிருக்கிறது. அதற்காக பேச்சு சுவாரஸ்யத்தில் எப்படி இயல்பு மாறினேன்? ஏதாவது தவறாக நினைத்துவிட்டால் தேவையில்லாமல் நட்பில் விரிசல் ஏற்பட்டுவிடுமே. திடீரென பஸ் பிரேக் போட நிலை தடுமாறி கம்பியில் முட்டிக்கொண்டான் கார்த்திகேயன். பிரம்மாண்டமான பள்ளி இல்லை என்றாலும் விழா என்பதால் அது தனி மிடுக்கோடு காட்சியளித்தது. சீரியல் விளக்குகள், போக்கஸ் லைட்டுகள், வரிசையாக கட்டப்பட்ட டியூப் லைட், மேடை அலங்காரம், கச்சிதமாய் பல்வேறு உருவங்களாக வெட்டப்பட்ட வண்ண வண்ண காகிதங்கள். நிறைய ஷேர் காலியாகவே கிடந்தது. இதுபோன்ற விழாக்களுக்கு கார்த்திகேயன் அதிகம் சென்றதில்லை. தயங்கி சென்று ஒரு சேரில் அமர்ந்தான். திடீரென்று தன்னை நோக்கி கத்தரிக்காய், ஆலமரம், 10 தலை அரக்கன், டைனோசர் என்று ஓடி வருவதை பார்த்ததும் திடுக்கிட்டான். சிறுவர்கள் மார்வேடம் பூண்டுள்ளனர். இடையில் ஒரு கோதுமையும் ஓடி வந்து கொண்டிருந்தது. கார்த்திகேயனுக்குள் சின்னதாய் ஒரு சிலிர்ப்பு ஊடுருவியது. தன்னையும் அறியாமல் அவர்களை பார்த்து எழுந்து நின்றான். திருமணமாகமலே அப்பா அந்தஸ்து. தன்னை ஒருவர் உணவு, கல்விக்காக தத்தெடுத்தார். இன்று இந்த சிறுவனின் சின்ன சந்தோஷத்திற்காக 2 நாள் அப்பாவாக மாறியிருக்கிறேன். இந்த சிறுவனுக்குள்தான் எத்தனை சந்தோஷம்! நேற்று விடுதியில் அனுமதி பெற்று ஒவ்வொரு வசனமாக பேசி பயிற்சி கொடுத்து இடையில பழம், பிஸ்கட், டீ கொடுத்து கவனித்துக் கொண்டது. களைப்பில் தனது மடியிலே தூங்கி போனது. அருகில் அணைத்துக் கொண்டு தூங்க வைத்தது. காலையில் குளிக்க வைத்து தலை துவட்டி சுரேஷ் ரொம்பவும் உருகி போய்விட்டான். சிறுவயதிலேயே அப்பாவை இழந்த சுரேஷின் அம்மா அத்தனை குணவதி இல்லை. சுமை என்று வீசிவிட்டு சென்று விட்டாள். அதனால் அம்மா என்றாலே ஒரு வெறுப்புடனே இருக்கிறான் பாவம். அப்பா என்றபோதுதான் கார்த்திகேயன் சுய நினைவிற்கு வந்தான். கார்த்திகேயனை கட்டிக்கொண்ட கோதுமை, டேய் இதுதான்டா எங்க அப்பா என்று கத்தரிக்காய், ஆலமரம், டைனோசருக்கெல்லாம் அறிமுகம் செய்து வைத்தது. என்ன எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? தலைமை ஆசிரியை ஒரு அரட்டு போட துள்ளி கொண்டு மேடையின் பின்புறம் ஓடினர். வெகுவாய் இருள் கவ்வியிருக்க பெற்றோர் ஏராளமானோர் வந்து அமர்ந்திருந்தனர். முதல் நிகழ்ச்சி வரவேற்பு நடனம். தொடர்ந்து சினிமா பாடல் ஒலிக்க ஆட்டம், மாறுவேட போட்டி என்று தொடர்ந்து கொண்டிருந்தது. கடைசியில் நாடகம் துவங்கியது. ஒவ்வொரு சிறுவர்களும் வெவ்வேறு நவதானியங்களாக வேடம் தரித்திருக்க கேடு விளைவிக்கும் கலப்பட வெளிநாட்டு உணவுகள். மற்றொரு புறம் அரக்கர்கள் பூதங்களாக மாறியிருந்தன. நடுவில் மனித உடல் வடிவில் ஒரு மெகா தோற்றம். பாரம்பரிய உணவுகள் அந்த உடலை காப்பதும் தனது பெருமைகளை விளக்குவதும், கேடு விளைவிக்கும் உணவு பூதங்கள் தாங்கள் செய்யும் தீமைகளையும் நோய் ஏற்படுத்தும் தன்மையையும் கூறி அந்த உடலுக்கு கேடு விளைவிக்க முயல்வதுமாக ஒரு போர் போல காட்சிகள் தொடர்ந்து கொண்டிருந்தன. துரிதுணவின் சுவைக்கும் மணத்திற்கும் அடிமையான உடல் அப்பகுதிக்குச் சென்று வலுவிழந்து நோயின் பிடியில் சிக்கிவிடுவதும், பின்பு நவதானிய வீரர்கள் போரிட்டு உடலை மீட்டு பெருமையை உணர வைத்து உடலுக்கு புத்துயிர் கொடுப்பதுமாக காட்சி நகர்ந்தது. வழக்கமாக இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் நாடகம் முதலில் போடப்பட்டுவிடும், ஏனென்றால் கூட்டம் கலைந்துவிடும். ஆனால் இதிலிருந்த வடிவமைப்பும் உருவாக்கமும் எளிய வசனமும் பார்ப்பவர்களை நாடகத்திற்குள் இழுத்துவிட்டிருந்தது.
ஆவேசம் கொண்ட பர்கர், பீட்சா, ரசாயன காய்கறிகள் போன்றவை நோய் என்று எழுதப்பட்ட பறக்கும் தீ அம்பு போன்றவற்றை எய்த அதை கோதுமை, வரகு போன்ற உருவங்கள் பலம், நார்ச்சத்து என்று எழுதப்பட்ட கேடயங்களால் தடுத்து உடலை காத்தது. பார்த்து கொண்டிருந்த குழந்தைகள் கைதட்டி மகிழ்ந்தன. பெற்றோர்க்கும் பரவசம் ஏற்பட்டது. கலப்பட உணவுகள் ஓடிப்போய்விட உடலைச் சுற்றி கொண்டு தானியங்கள் ஒவ்வொன்றும் பாதுகாப்பு ஆயுதங்களுடன் வலம் வரத் துவங்கின. மேடையில் முகப்பு விளக்கு எரியத் துவங்கியது. பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் ஆரவாரம். மேடைக்கு வந்த தலைமை ஆசிரியை நாடகத்தை புகழ்ந்து கூறி அதை எழுதி வடிவமைத்த கார்த்திகேயனை வரவேற்கிறேன் என்று திடீரென அழைத்து விட்டார். அனைவரின் பார்வையும் கார்த்திகேயன் பக்கம் திரும்பியது. மேடை ஏறும் வரை கைத்தட்டல் பெரும் கிளர்ச்சியை அவனுக்குள் ஏற்படுத்தியது. பள்ளியில் பாராட்டாதவர்கள் இல்லை. கூடவே பெற்றோரும் ஆளாளுக்கு கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தனர். குடும்பமாக சந்தோஷமாக தன்னை சுற்றிலும் இருக்கும் அவர்களை பார்த்ததும் கார்த்திகேயனுக்குள் மகிழ்ச்சி பொங்கியது. கண்டிப்பாக சாப்பிட்டுத்தான் போகணும், பின்னாடிதான் டைனிங் ஹால், பள்ளி ஊழியர் சொல்லிவிட்டு சென்றார். சுரேஷை அழைத்துக் கொண்டு பின்பக்கம் சென்றான் கார்த்திகேயன். தலைய கழட்டி வச்சுட்டு தான் சாப்பிடேண்டா, அடுத்தவங்க மேல இடிக்குதில்லே என்று ஒரு தாய் தனது மகனை செல்லமாய் கண்டித்துக் கொண்டிருந்தார். பத்துதலை பெருமிதத்தில் அக்குழந்தை கழட்ட மறுத்துக் கொண்டிருக்க அப்பெண் ஊட்டிவிட்டுக் கொண்டிருந்தாள். சுரேஷ் இமைக்காமல் அதை ஏக்கத்தோடு பார்க்க எதேச்சையாக திரும்பிய கார்த்திகேயன் லேசாய் அதிர்ந்தான். சுரேஷை சட்டென்று தன் பக்கம் திருப்பி அணைத்துக் கொண்டான். சுரேஷ், நாம ஓட்டல்ல போய் சாப்பிடலாமா? சரிப்பா என்றான். சுரேஷிற்கும் வெகுநாளாக ஓட்டலில் சென்று சாப்பிட வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டே இருந்தது. சரிவா, நைசா கிளம்பிடலாம் என்று கிளம்பிய போது முட்டுவது போல ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. பார்த்த கார்த்திகேயன் திகைத்தான். கவிதா கையை கட்டிக்கொண்டு அவர்களையே முறைத்தபடி பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அட, நீங்களா? இங்க எப்படி? கார்த்திகேயன் தடுமாறினான். கிளைமேக்ஸ மாத்திட்டேன்னு சொன்னீங்க, ஆனா அத பத்தி சொல்லவே இல்லை. ஒரு கியூரியாசிட்டியிலே தான் நானே பார்க்க வந்தேன். நாடகம் எப்படி இருந்தது? வாவ், சூப்பர், கலக்கிட்டீங்க. தேங்க்ஸ். இதான் உங்க பையனா? கன்னத்தை லேசாய் கிள்ளி முத்தமிட்டாள். இவங்க அம்மா வரலையா? கார்த்திகேயன் திடுக்கிட்டான். என்னது சுற்றி சுற்றி அங்கேயே வருகிறாள். அவங்களுக்கு உடம்பு முடியல, அதான் வரல. ஒரு வழியாக சமாளித்தான். கவிதா அமைதியாக இருந்தாள். அவளுக்குள் ஆயிரம் கேள்விகள். பிள்ளையின் சந்தோஷத்தில் கூட பங்கு கொள்ளாமல் அப்படி என்ன திமிர்? கவிதா, நாங்க ஓட்டலுக்கு போறோம், வாங்களேன், இன்னைக்கு சேர்ந்து சாப்பிடலாம். கவிதாவிற்கும் ஹாஸ்டல் உணவையே சாப்பிட்டு போரடித்து போயிருந்தது. ஓட்டலில் சென்று தனியாகவும் சாப்பிட்டது கிடையாது. எனவே சந்தோஷமாக சம்மதித்தாள். ஆட்டோவில் கிளம்பினார்கள். தனியாகவே வாழ்ந்து பழகிய கவிதாவிற்கு இப்படி ஒரு பாதுகாப்பு உணர்வோடு ஓட்டலில் அமர்ந்து சாப்பிடுவது சந்தோஷமாக இருந்தது. காதலர்கள், கணவன் மனைவி, நண்பர்கள், சக அலுவலர்கள் என்று பல்வேறு உறவுகளும் ஒருங்கிணைந்து சந்தோஷமாக உணவருந்திக் கொண்டிருந்ததை பார்த்ததும் கவிதாவிற்குள் சின்னதாய் ஒரு ஏக்கம் எட்டி பார்த்தது. தனக்கும் சரியான நேரத்தில் திருமணம் முடிந்திருந்தால் நம் வாழ்க்கையும் இப்படித்தான் சென்று கொண்டிருக்கும். அதை பற்றி இப்போது யோசித்து என்ன செய்ய? என்னங்க கண் கலங்குறீங்க? சட்டென்று சுதாரித்த கவிதா கர்சீப்பால் துடைத்துக் கொண்டு சிரிப்பை வரவழைத்தபடி, கொஞ்சம் காரமா இருந்துச்சு என்றபடி சமாளித்தாள். இதுவா காரம்? ஓட்டல் சாப்பாடு உங்களுக்கு புதுசுதானே, அதனாலே அப்படி இருக்கும். கை கழுவும் இடத்தில் இருந்த கண்ணாடியை பார்த்தாள். முகம் கழுவி துடைத்தாள். முகத்தில் விழுந்த முடியை பின்னுக்கு தள்ளினாள். தனது புடவையை யாரோ பிடித்து இழுப்பது போலிருந்தது. சட்டென்று திரும்பி பார்க்க, அட சுரேஷ்! உற்சாகமானாள் கவிதா. அவனை தூக்கிக் கொண்டவள் அணைத்தபடி கை கழுவ உதவினாள். புடவை தலைப்பால் கையை துடைத்து விட்டாள். ஒழுங்கற்று கிடந்த முடியை ஒரு பக்கமாய் வழித்து சரி செய்தாள். கன்னத்தை கிள்ளினாள். வித்தியாசமான அனுபவமாக இருந்தது சுரேஷிற்கு. தாயின் வருடல் இப்படித்தான் இருக்குமா? அம்மாவின் அரவணைப்பு என்பது இதுதானா? சுரேஷ், ஏன் ஒரு மாதிரி பார்க்கிறே? சிறுவனின் மனதிற்குள் சொல்ல முடியாத ஏக்கம். உடம்புக்கு ஏதும் முடியலையா? கையை திருப்பி வைத்து முகம், கழுத்து பகுதியை தொட்டு பார்த்தாள். இதுவரை கிடைக்காத கனிவு, அனுசரணை, கனிவான பேச்சு சுரேஷை என்னவோ செய்தது. சொல்லு, என்ன விஷயம்? நான் உங்கள் அம்மான்னு கூப்பிடட்டுமா?
லொடலொட என்ற ஃபேனின் சப்தம் இருண்டு கிடந்த அறையில் அதீதமாய் எதிரொலித்தது. மணி நள்ளிரவை கடந்திருக்கும். தூக்கம் வராமல் கவிதா புரண்டு கொண்டே இருந்தாள். மெயின் ரோட்டில் வாகனங்களின் டயர் சப்தம், பெரிதாய் எழுந்து மெல்லிதாய் மறையும் சப்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. கவிதாவின் கண்களில் பொட்டு தூக்கமில்லை. அழுது அழுது சிவந்து கிடந்தது. நான் உங்களை அம்மான்னு கூப்பிடட்டுமா? நிலைகுலைய வைத்த கேள்வி. அப்படியே தாய்மைக்கு உரிய பாசம் பொத்துக்கொண்டு வந்து சட்டென்று அவனை அப்படியே அணைத்துக் கொள்ள வைத்தது. சரசரவென்று கவிதாவின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. என்ன ஆச்சுடா கண்ணா உனக்கு? உங்க அம்மா எங்க? அந்த ராட்சசிய பத்தி பேசாதீங்க. சட்டென்று கோபத்தில் முகம் சிவந்தவன் தூக்கி பிடித்திருந்த கைகளை விலக்கியபடி கீழே இறங்கினான். கவிதாவின் இதயத்திற்குள் கத்தியை செருகினார் போலிருந்தது. இந்த சின்னஞ்சிறிய வயதில் அம்மா மீதுதான் எத்தனை கோபம், எவ்வளவு தடித்த வார்த்தை! அந்த அளவிற்கா மோசமாக நடந்து கொள்வாள்? ஏற்கனவே கார்த்திகேயனின் பேச்சில் இருந்து ஓரளவிற்கு அவளின் குணத்தை கணித்திருந்தாள். கணவன் மனைவிக்குள் ஏதோ பிரச்சனை, ஓகே. அதற்காக பெற்ற பிள்ளையையே பழிக்கும் அளவிற்கா மோசமாக நடந்து கொள்வது? என்ன பெண் இவள்? அந்த சிறுவனுக்குள்ள அப்படி ஒரு துருதுரு, சூட்டிகையாய் பேசுவதும் வலைய வருவதும் கேள்வி கேட்பதும் இந்த குழந்தை மனதில் கூட இடம் பிடிக்க முடியாமல் அப்படி என்ன அரக்கத்தனம்? அதிகாலை வரை கார்த்திகேயனுக்கு சுரேஷை நினைத்து பரிதாபமான உணர்வுடனே நேரங்கள் கடந்தன. சரசரவென வெளிக்காற்று ஜன்னல் வழியே புகுந்து அறை வெப்பநிலையை சமநிலைப்படுத்திக் கொண்டிருந்தது. தூக்கத்திற்கான அத்தனை அம்சங்களும் நிரம்பிக் கிடந்தாலும் கார்த்திகேயனின் கண்கள் இருளை ஊடுருவிக் கொண்டே இருந்தது. நான் உங்களை அம்மான்னு கூப்பிடட்டுமா? திடீரென்று சுரேஷ் இப்படி கேட்பான் என்று எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு கணம் திடுக்கிட்டு பரிதவித்து போனான் கார்த்திகேயன். என்ன நினைத்திருப்பாள் கவிதா? பாவம் அவள். கணவர் குழந்தையெல்லாம் விட்டுவிட்டு குடும்ப பாரத்தை தாங்குவதற்காக இங்கு வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். சுரேஷ் கேட்டதும் அவளுடைய குழந்தை நினைவு வந்திருக்க வேண்டும். சட்டென்று அணைத்து மாறி மாறி முத்தமழை பொழிந்து கண்ணீர் பெருகி ரொம்பவே உருகிவிட்டாள். ஓட்டலை விட்டு வெளியேறிய போது தேவையில்லாமல் ஒரு கனத்த மௌனம் இருவருக்குள் தொற்றிக் கொண்டது. பாவம், இரவு முழுவதும் தனது கணவர் குழந்தைகளின் நினைவுகள் அவளை வதைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதிகாலைக்கு பிறகே கார்த்திகேயன் கண்களுக்குள் அயர்ச்சி குடிபுகுந்தது. புரண்டு படுத்த போது விலகிய போர்வையின் ஊடே கடிகாரம் தெரிந்தது. 9 மணி. சட்டென்று உதறி வீசி எழுந்தாள். வினோதினி இருந்தாலாவது எழுப்பியிருப்பாள். பரவாயில்லை, சரசரவென்று குளித்து சாப்பிட்டு தயாராகிவிடலாம். இன்றைக்கு அலுவலகம் செல்ல போவதில்லை. கார்த்திகேயனின் வீட்டிற்குச் சென்று இப்பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். என்னதான் பிரச்சனை என்று ஆராய வேண்டும். அவர்களுக்குள் ஒரு சுமூக உறவை ஏற்படுத்த வேண்டும். ஒரு நண்பனுக்காக இதை கூட செய்யாவிட்டால் எப்படி? யோசித்துக் கொண்டே நடந்தாள். இந்த இடம்தான். இதிலிருந்து 3வது குறுக்கு தெரு என்று சொல்லியிருக்கிறான். அங்கு சென்று விசாரித்துக் கொள்ளலாம். கார்த்திகேயன் அலுவலகம் சென்றிருப்பான். அதுவும் நல்லதுதான். தன்னை அறிமுகம் செய்து கொண்டு பக்குவமாய் பேச்சை துவக்கலாம் என்று சிந்தித்தபடி ரோட்டை கடக்க முயன்றாள். அப்போது இடது சந்தில் இருந்து மெயின் ரோட்டிற்கு அசுர வேகத்தில் டூவீலர் திரும்பியது. மிக அருகில் ரோட்டில் பெண் ஒருவர் சென்று கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து பிரேக்கை அழுத்துவதற்குள் காலம் கடந்திருந்தது. கிரீச்சிடலில் பலரும் அதிர்ந்து திரும்ப கவிதாவை லேசாய் இடித்து தள்ள தூக்கி வீசப்பட்டு அதிர்ச்சியில் மயங்கிச் சரிந்தாள். விழிப்பு வந்தபோது மருத்துவமனையில் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. கையில் ட்ரிப் ஏறிக்கொண்டிருக்க சுற்றிலும் மசமசவென்று சிலர் நின்று கொண்டிருந்தனர். உடல் முழுவதும் வலி பரவ கையை தூக்க முடியவில்லை. எலும்பு முறிவா? இவ்வளவு பெரிய கட்டுப்போட்டு இருக்கிறார்களே. பார்த்திடியம்மா, அப்படியே இரு என்றபடி ராஜலட்சுமிதான் வேகமாய் வந்தாள். அந்த வடபழனி முருகன்தான் பெரிய விபத்திலே இருந்து காப்பாத்தியிருக்கான். கவிதா லேசாய் புன்னகைக்க முயன்றாள். ஆனால் வலி பெரும் தளர்வை தந்தது. ஆபீஸ்ல இருந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நான் தான் வீட்டுக்கு போறப்போ வந்து பார்த்திக்கிறேன்னு சொல்லிட்டேன். சொன்னவள் அருகில் இருந்து பழச்சாற்றை ஒரு டம்ளரில் ஊற்றிக் கொண்டு வந்தாள். இதை கொஞ்சம் குடி, தெம்பாக இருக்கும். லேசாய் தலையணையை உயர்த்தி வாயில் புகட்ட கவிதாவிற்கு கொஞ்சம் இதமாக இருந்தது. சுற்றிலும் யாருமற்ற தனிமை மனதை என்னவோ செய்தது. பக்கத்து பெட்டியில் எல்லாம் உறவினர்கள் துணைக்கு இருக்க கவிதாவிற்கு என்ன சொல்லி சமாளிப்பது என்று புரியாமலே இருந்தது.
அப்போது தலைக்கு மேல் வரிசையாய் சிறு சிறு வட்டங்கள் தோன்றிக் கொண்டே சென்று முடிவில் பெரிய வட்டத்திற்குள் பாலிய சிநேகிதி காயத்ரி தோன்றினாள். பொம்பளைங்க கல்யாணமாகாமலே இருக்க முடியாதடி, திடகார்த்தமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. உடம்பு முடியாதப்ப வயசான காலத்திலே கண்டிப்பாக ஒரு துணை தேவைடி. சட்டென்று தலையை உலுக்கி இயல்புக்கு வந்தாள். வினோதினியும் வெளியூர் சென்று விட்டாள். இந்த ஊரில் எனக்கு யாரை தெரியும்? கையில் வலி பின்னி எடுத்தது. அருகில் இருந்த மொபைலை பார்த்தாள். வேறு வழியில்லை. கார்த்திகேயன் தான் இப்போதைய ஆபத்பாந்தவன். ஊழியர்களின் நல்லது கெட்டதற்கு கடைசி வரை நின்று முகச்சுழிப்பின்றி உதவிகரமாக இருப்பான். அழைத்து விட வேண்டியதுதான். சொல்லுங்க கவிதா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஒரு சின்ன உதவி. கவிதாவிற்குள் தயக்கமாய் வார்த்தை வெளிப்பட்டது. சொல்லுங்க, என்ன செய்யணும்? யாருமே ஹெல்ப்புக்கு இல்ல மென்று விழுங்கினாள். அட, இதுதான் ஹெல்ப்பா? இருங்க, அரை மணி நேரத்திலே வர்றேன். 10 நிமிஷம் தாமதமாகத்தான் வந்தான். கையில் சார்ஜர், பிளாஸ்கில் டீ, டவல் என்ற சிறிய கட்டைப்பை பிதுங்கித் தெரிந்தது. இவனை பார்த்ததும் நர்ஸ் லேசாய் டென்ஷன் ஆனாள். என்ன சார் இவ்வளவு நேரம்? பாவம், தனியா எவ்வளவு நேரம் இப்படியே இருப்பாங்க? கவிதா சின்னதாய் திடுக்கிட்டாள். ஐயா, உதவி செய்ய வந்தவன் இப்படி திட்டு வாங்குகிறானே. பேனாவை கையில் எடுத்த நர்ஸ் கார்த்திகேயன் பக்கம் திரும்பி, ஆமா, நீங்க இவங்களுக்கு என்ன முறை வேணும்? எதிர்பாராத கேள்வியால் தடுமாறத் துவங்கினான். வாய் இலேசாய் கோணியது. வ வ வ என்று வார்த்தையை முடிக்க முடியாமல் உதடுகள் இழுத்துக் கொண்டன. நர்ஸ் கொஞ்சம் பதறிப்போனாள். ஓகே சார், ஓகே ஓகே, சாரி என்றபடி விலகி வெளியேறினாள். கவிதா அதிர்ச்சியோடு கார்த்திகேயனை பார்க்க, சும்மா என்று சின்னதாய் முணுமுணுத்தபடி அருகில் வந்தான். கவிதா விழிகளை உயர்த்தி ஆச்சரியத்தோடு அவனை பார்த்தாள். நீங்களும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு நமக்கு தெரியும். ஆனா வெளியுலகம் நம்மள வித்தியாசமாதான் பார்க்கும். திடீர் கேட்டதாலே எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அதான் நடிக்க வேண்டியதா போச்சு. கவிதா தன்னையும் மீறி சப்தமாய் சிரித்து விட்டாள். என்னமாய் சூழ்நிலையை சமாளிக்கிறான்? கார்த்திகேயன் கால்களை நீட்டி மருத்துவமனை ரூமின் ஒரு சுவற்றில் சாய்ந்தபடி தூங்கிக் கொண்டிருந்தான். கையில் இருந்த புக் கீழே விழுந்து கிடந்தது. ஒரு பக்கமாகவே படுத்திருந்தது கவிதாவிற்கு. உடலில் வலி விண்விண் என்று தெரித்தது. திரும்ப முயன்றாள். முடியவில்லை. கார்த்திகேயனை அழைக்கலாமா வேண்டாமா என்று யோசித்தவள் மீண்டும் முயற்சி செய்தாள். சின்னதாய் கட்டில் கிரீச்சிடவே கார்த்திகேயன் சட்டென்று விழித்தான். பதறியபடி எழுந்து வந்தவன், எதுவும் வேணுமா என்றான். உதட்டை கடித்துக்கொண்டு வலியை தாங்கியவள் திரும்பி படுக்க முடியல என்றாள். என்ன செய்வதென்று ஒரு நிமிடம் யோசித்தான். என்னதான் ஃப்ரெண்டாக பழகினாலும் ஒரு பெண்ணை தொட்டு திருப்ப மனதிற்குள் தயக்கம் ஏற்பட்டது. இதற்கு போய் நர்ஸையும் கூப்பிட முடியாது. கேள்வி கேட்பாள், மீண்டும் நடிக்க வேண்டும். கவிதா, தப்பா நினைச்சுக்காதீங்க என்று தயங்கியபடி தோள்பட்டையை முதுகை தாங்கி பிடித்து திரும்பி படுக்க உதவினான். இப்போ ஓகேயா? கவிதா லேசாய் தலையசைத்தாள். மீண்டும் பார்வையாக சுவற்றில் முதுகை சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான். கவிதாவிற்கு தூக்கம் வரவில்லை. இரவு வீட்டிற்கு வராததை வீட்டில் எப்படி சொல்லி சமாளித்திருப்பான்? கவிதாவிற்குள் சின்னதாய் குறுகுறுப்பு ஏற்பட்டது. கேட்டபோது அவனுக்குள் இருந்த தூக்கம் கலைந்தது. அது ஊருக்கு போயிருக்காங்க, அதான் என்றபடி சற்று உடலை தரையில் தாழ்த்தி தூரத்தில் கிடந்த புத்தகத்தை கையில் எடுத்தான். இப்பொழுது கார்த்திகேயனுக்குள் சின்னதாய் ஒரு சிந்தனை ஓடியது. இப்படி மனைவி அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாள். இவளின் கணவன் ஏன் இன்னமும் வரவில்லை? ஆமா கவிதா, உங்க வீட்டுக்காரர் ஏன் இன்னமும் உங்களை பார்க்க வரல? கவிதாவிற்குள் வலியை மீறிய ஒரு பதட்டம் ஊடுருவியது. அது கையை தூக்கி காற்றில் சுழற்றி வாயை திறந்து எதுவோ சொல்வது போல பாவனை செய்தாள். கார்த்திகேயன் பதறினான். சரிங்க, வலியில நீங்க எதுவும் பேச வேண்டாம். கவிதா உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டாள். படவா நண்பா, உனக்கு மட்டும்தான் நடிக்க தெரியுமா? அதன் பிறகு நள்ளிரவிற்கு மேல் வரை கார்த்திகேயன் தான் பேசிக்கொண்டே இருந்தான். மனிதர்கள், சமுதாயம், இலக்கியம், வாழ்வியல் என்று கருப்பொருள் தாவிக்கொண்டே சென்றது. பக்கவாட்டு தோற்றத்தில் கார்த்திகேயன் பேசிக்கொண்டே இருக்க கவிதா சுவாரஸ்யமாய் உடலை குறுக்கி கேட்டபடி இருந்தாள். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக நேசமுடன் பாசத்தை பரிமாறிக்கொள்ளும் கணவன் மனைவி உறவு மீது ஏனோ இருவருக்குள்ளும் ஈர்ப்பு ஏற்படத் தொடங்கியது. ரொம்ப சந்தோஷம் டி, எப்படி டி மனசு மாறினே? சின்ன வயசு தோழி காயத்ரி தான் உற்சாகமாய் பேசினாள்.
கத்தாதடி, மாடி ஓரத்திலே நின்னு பேசிட்டு இருக்கேன். எல்லோருக்கும் கேட்க போகுது. கேட்கட்டும். கவிதாவிற்கு கெட்டி மேளம் கொட்டப் போகுதுன்னு எல்லோருக்கும் தெரியட்டும். என்னடி புரியாம பேசுறே? எனக்கு கல்யாணம் ஆகாதது இங்க யாருக்கும் தெரியாது. அட, ஆமா மறந்துட்டேன். பை இன்னைக்கே மேட்ரிமோனியல் தரகரன்னு விவரங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிடுறேன். உன் குணத்துக்கு நல்ல மாப்பிள்ளையா அமையும்டி. கடைசி வார்த்தை மட்டும் தொடர்ச்சியாய் கவிதாவின் காதிற்குள் ஒலித்துக் கொண்டே இருந்தது. பருவ வயது கடந்திருந்தது. கணவன் என்ற உறவு மீதான பயம் போன்றவை இத்தனை நாளும் தனியாயிருக்க தைரியம் தந்திருந்தது. கார்த்திகேயன் போன்ற நல்ல ஆண்களும் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். கணவனாய், நண்பனாய், அம்மாவாய் என்னை தாங்கி பிடிக்கும் நேசன் ஒருவன் இங்கு இருக்கலாம். அவனை தேடி பிடிக்க வேண்டும். இருப்பினும் வருபவன் எப்படி இருப்பானோ? கார்த்திகேயனின் குணத்தில் 10% இருந்தால் கூட போதும். என்னடி பேச்சையே காணோம்? ஒண்ணும் இல்லடி. அபிதா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, அவங்க அப்பா கூட வெளியில போயிருக்கா? ஆமா, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிட்டா. எப்படிடி உன் சர்க்கிள்ல உண்மையை சொல்ல போறே? கவிதா திடுமென அதிர்ந்தாள். நீண்ட நேரம் வரை தூக்கம் வராமல் புரண்டு கொண்டே இருந்தாள். திருமணமானவள் போல தோற்றத்தை ஏற்படுத்தி சுற்றியுள்ளவர்களை அப்பட்டமாய் நம்ப வைத்தாயிற்று. இப்போது திருமணம் என்று சொன்னால் நன்றாக இருக்காது. சுற்றியுள்ளோரின் பார்வை வீச்சை தாங்க முடியாது. என்ன இது? எந்த பெண்ணிற்கும் வராத பிரச்சனை என்னை சுற்றி வளைத்து பாடாய்படுத்துகிறதே. நீண்ட யோசனையிலே தூங்கி போனாள். ஒட்டுமொத்த அலுவலகமும் கவிதா முன்பு குவிந்திருந்தது. ஷர்மிளாதான் மௌனத்தை உடைத்தாள். என்னப்பா திடீர்னு வேலையை ரிசைன் பண்றேன்னு சொல்றே? இங்க உனக்கு என்ன குறைச்சல்? அதெல்லாம் ஒண்ணுமில்லே. ஹஸ்பண்ட் இருக்கிற ஊர்லே வேலை கிடைச்சிடுச்சு. எவ்வளவு நாள் தான் தனியாவே அல்லாடுறது? யோசித்து வைத்திருந்த பொய்யை தயக்கமின்றி வெளிப்படுத்தினாள். ராமமூர்த்தி கூட்டத்தை விலக்கிவிட்டு முன்வந்தார். இருக்கட்டும்மா, கம்பெனி உன்மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கு. நீ ஜாயின் பண்ண பிறகு நிறைய முன்னேற்றத்தை காண்பிச்சிருக்க. நல்ல ஸ்டாஃபை நாங்க இழக்க விரும்பலேம்மா. புரியுது சார். அவருக்கும் இங்க பிரான்ச் கிடையாது. 2வது குழந்தையும் என்னைய ரொம்ப மிஸ் பண்றா. சொந்தக்காரங்க எல்லாம் புருஷன், பிள்ளைய விட வேலை முக்கியமான்னு ஒரே டார்ச்சர் சார். என்ன சொல்வதென்று புரியாமல் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். அதுக்காக உடனே போகணுமா? ஆமா சார், ஃபேமிலி பிரச்சனை பெருசாயிட்டே போகுது. ப்ளீஸ் 2 வாரத்திலே என்ன ரிலீவ் பண்ணிடுங்க. கவிதாவின் குரல் தூரத்தில் நின்றிருந்த கார்த்திகேயனை என்னவோ செய்தது. என்னடி சொல்றே, உண்மையா? காயத்ரி நம்ப முடியாமல் கேட்டாள். போனை இடது கைக்கு மாற்றிய கவிதா, ஆமாடி, வேறு வழியில்ல. இங்க என்ன பத்தின ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். அதை உடைக்க விரும்பல. முடியவும் முடியாது. ஒதுங்கி வந்துடுறதுதான் பெட்டர். அடுத்து என்ன பண்ண போறே? இன்னும் 2 வாரத்திலே கோயம்புத்தூர் ஹை ஸ்ட்ரைட் எக்ஸ்போர்ட் கம்பெனியிலே ஜாயின் பண்ண போறேன். எதிர்முனை மௌனமாக இருந்தது. கவிதா மேலும் தொடர்ந்தாள். காயத்ரி, இந்த வேஷத்தை கலைச்சிட்டு அங்க வந்துடுறேன். அதனாலேயே வரன் பார்க்கிற மேட்டர்லே சென்னையிலே வேலை பார்த்ததை பத்தின எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். ஓகேடி, உனக்கு நல்லபடியாக ஒரு குடும்ப வாழ்க்கை அமைச்சா போதும். ஆமா, உன் தங்கச்சி தம்பிகளுக்கெல்லாம் இது பத்தி தெரியுமா? கவிதா சோக பெருமூச்சு விட்டாள். அவங்களுக்கு என்னோட தேவை முடிஞ்சு போச்சு. தொடர்பை விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா, அப்பா இருந்திருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். சட்டென்று கண்ணீர் துளிர்த்தது. இங்க பாரு கவிதா, அழாதடி, எல்லாம் சரியாயிடும். ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளை உனக்கு அமைஞ்சு ஜம்முன்னு இந்த சமூகத்துக்கு முன்னாடி வாழ போற பாரேன். கவிதா சின்னதாய் புன்னகைத்தாள். அப்புறம் காயத்ரி, இன்னொரு விஷயம். எங்க அப்பா என்னை வாய் நிறைய கூப்பிட்ட மலர் விழின்ற புது அவதாரத்தோட கோயம்புத்தூருக்கு வரப்போறேன். கவிதான்ற பேரை சென்னையோட தொலைச்சிட்டு வந்துடுறேன். காயத்ரி சின்னதாய் அதிர்ந்தாள். ஒரு லேடிஸா எவ்வளோ பிரச்சனைய சந்திச்சிட்டு இருக்கே. என்னைய சொல்லிட்டு நீ ஏண்டி கலங்குற? ஒண்ணுமில்லே, பழைய ஆபீஸுலே சொல்லிட்டு கிளம்ப பாரு. கவிதா இணைப்பை துண்டித்தாள். என் வாழ்விலும் ஒரு ராஜகுமாரன் வரப்போகிறான். வானத்தை அண்ணாந்து பார்த்தாள். கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன. பலமாக காற்று வீசத் துவங்கியது. மாலை 4 மணி வெயில் தகதகத்துக் கொண்டிருந்தது. இருப்பினும் கடல் காற்று வெப்பத்தை வெகுவாய் குறைத்திருந்தது. கால்கள் மண்ணில் புதைய புதைய கவிதாவும் கார்த்திகேயனும் நடந்து கொண்டிருந்தார்கள். கவிதாவிற்குள் சொல்ல முடியாத துக்கம். இன்னும் சில மணி நேரத்தில் சென்னைக்கு டாட்டா காட்டிவிட்டு போக போகிறேன். இனி கார்த்திகேயனை பார்க்க முடியாது, பேச முடியாது, பழக முடியாது.
என்ன ஒரு நண்பன் இவன்! செயல்களாலும் குணத்தினாலும் இப்படி கட்டி போட்டு விட்டானே! தனி மனுஷியா எந்த பக்கபலமும் இல்லாமல் இங்கு வந்தபோது எத்தனை ஆறுதலாய் பாதுகாப்பாய் இருந்திருக்கிறான். அவனிடம் கூட என் உண்மை நிலையை சொல்ல முடியவில்லை. இங்க உட்கார்லாமா? கேள்வியால் திடுக்கிட்டு இயல்பு நிலைக்கு வந்தாள் கவிதா. முகத்தை பார்த்து பேசினால் கலங்கி விடுவோமே என்று இருவரும் கடலலையையே பார்த்துக் கொண்டிருந்தனர். கார்த்திகேயனுக்குள் விவரிக்க முடியாத சோகம். நாளைக்கு கவிதாவை பார்க்க முடியாது. ஆறுதலாய், கேலியாய், மகிழ்ச்சியாய் தன் முன்பு வலைய வந்த தோழி இன்றோடு விடைபெறப் போகிறாள். ஏன்தான் கவிதாவை பார்த்தேனோ, வழக்கம் போல அனாதை உணர்வுடனே இருந்திருக்கலாம். இப்படி பழகி பிரிவது கார்த்திகேயனின் நெஞ்சை பிசைந்தது. கடற்கரை மண்ணில் விரலால் கோடுகளிட்டவள் என்ன பேசுவது என்றே புரியாமல் அலைகளை வெறித்தபடி இருந்தாள். கார்த்தி, உங்களை பிரியறதுதான் கஷ்டமா இருக்கு. ஆண்கள்னாலே தப்பா நினைச்சிட்டு இருந்ததை அப்படியே மாத்தி போட்டுட்டீங்க. வாட் அ கிரேட் கேரக்டர். ஒரு தடவை கூட கோபப்பட்டு பார்த்ததில்லே. மனுஷங்களை அப்படி நேசிக்கிறீங்க. பிரச்சனைய பதட்டப்படாம ஹேண்டில் பண்றீங்க. உங்க அறிமுகம் எனக்கு பெரிய பலமா இருந்துச்சு. பேசிக் கொண்டிருக்கும் போதே கவிதாவின் கண்கள் கலங்கியது. அட அப்படியெல்லாம் இல்ல கவிதா. ஒரு மாதிரி மைண்ட் செட் ஆயிட்டேன். உங்களுக்குத்தான் வித்தியாசமா தெரியுது. தொடர்ந்து என்ன பேசுவதென்றே தெரியாமல் கடலையே வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்தனர். கவிதாவின் போன் ஒலித்தது. அவளது ஃப்ரெண்ட் காயத்ரிதான். கார்த்திகேயன் நாசூக்காக கடலை வண்டியை நோக்கி நடந்தான். சொல்லுடி, குரலை தாழ்த்தி பேசினாள். கவிதா, ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. எங்க வீட்டுக்காரரோட ஃப்ரெண்ட் மூலமா தகவல் வந்திருக்கு. என்னடி திடீர்னு? நேரம் வந்துடுச்சுடுடி, அதனாலாம் தானா தேடி வருது. அப்புறம் ஒரு விஷயம், நாளைக்கே பாத்திடலாம்னு நினைக்கிறாங்க. நாளைக்கேவா? ஆமா, மருதமலை கோயிலுக்கு போவோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வராங்களாம். சுவாமி கும்பிடுற மாதிரி 2 பேரும் பார்த்து பிடிச்சுக்கிட்டா. மத்த விஷயத்த பத்தி பேசலாம். 2 பொட்டலத்தோடு கார்த்திகேயன் தூரத்தில் வந்து கொண்டிருக்க, நானே திரும்ப கூப்பிடுறேன் என்று இணைப்பை துண்டித்தாள். கார்த்திகேயனின் முகத்தில் தெரிந்த சோகம் கவிதாவை என்னவோ செய்தது. மெல்ல இருள் கவ்வ துவங்கியது. கார்த்திகேயனின் மனம் எங்கோ சுற்றித் திரிந்து கொண்டிருந்தது. மனதிற்குள் சோக வாத்தியங்களின் இசை மனதை பிசைந்தது. கவிதாவை ஏன் சந்தித்தோம்? பார்க்காமலே இருந்திருக்கலாம். யாரும் என்னிடம் இவ்வளவு பிரியமாக இருந்ததில்லை. இப்பெண்ணின் நட்பு என்னை எவ்வளவு பாந்தமாய் வைத்திருந்தது. இன்றோடு நீ யாரோ நான் யாரோ என்று பிரியப் போகிறோம். வழக்கமான சென்னை வாழ்க்கையில நான் மூழ்கப் போகிறேன். என்ன கார்த்தி, பேசாமலே இருக்கீங்க? கடலைய குறித்தபடி கவிதா பேச என்னன்னு தெரியல. மனசு பாரமாயிருக்கு. இவ்வளவு நட்பா யார் கூடவும் பழகினதும் கிடையாது. என் மேலேயும் இவ்வளவு அன்பா யாரும் இருந்தது இல்லை. கார்த்திகேயன் முகத்தை வேறு பக்கம் திரும்பினான். அழுகிறானா? கவிதாவின் கண் கலங்கியது. நல்ல உறவுகளை இழப்பதுதான் வாழ்வின் மிகப்பெரிய சோகம். இவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்றது? எவ்வளவு நல்ல மனிதன் இவன். சொந்த வாழ்க்கை நல்லாக இருந்தாலாவது இது போன்று பாசத்திற்கு ஏங்கித் தவிக்க மாட்டான். குறைந்தபட்சம் இவனது மனைவியை சந்தித்து பேசியாவது இருவருக்குள்ளும் இருக்கிற பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். ஆனால் அதற்கும் வழியில்லாமல் போய்விட்டது. கார்த்திகேயனின் போன் ஒலிக்க எடுத்தான். 1 நிமிடம் என்றபடி எழுந்து நடந்தான். கார்த்தி எங்கடா இருக்கே? பால்ய சிநேகிதன் சரவணன்தான். பீச்சிலே கவிதா கூட பேசிட்டு இருக்கேன். ஊருக்கு கிளம்புறதா சொன்னேன். அவங்க இப்ப கிளம்பிடுவாங்க. நான் 8 மணி ட்ரெயினை பிடிச்சிடுறேன். ஏண்டா டல்லா பேசுறே? என்னன்னு தெரியல. மனசு பாரமா இருக்குடா. கவிதா நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க. ஆறுதலாக இருந்துச்சு. ஓகே, எல்லாம் சரியாயிடும் என்று பேசிக் கொண்டிருக்கும் போது கவிதாவை அனுப்பிட்டு பேசுறேன் என்று இணைப்பை துண்டித்தான். சரி, நான் காம்புறேன் என்ற கவிதா இயல்பாக புன்னகைக்க முயன்று தோற்றாள். சரி, நான் வேணா டிராப் பண்ணவா? வேண்டாம் கார்த்தி, நானே மேனேஜ் பண்ணிக்குவேன். வீட்டுக்கு திரும்ப உங்களுக்கு லேட் ஆயிடும். பை தி பாய் என்றபடி தன் ஹேண்ட்பேக்கில் இருந்து பெரிய சாக்லேட்டை எடுத்து நீட்டினாள். உங்க பையன் சுரேஷ்க்கு என்றாள். என்ன கார்த்தி அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்லே என்றபடி புன்னகைத்தான். ஓகே கார்த்தி, நான் ஹாஸ்டல் போயிட்டு கிளம்பணும். பை என்றபடி பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். தூரத்தில் இன்னமும் தன்னையே நின்று பார்த்து கொண்டிருந்த கார்த்திகேயனை நினைத்து மனம் கனத்தது. இன்றுடன் மொபைல் எண்ணை மாற்றி விடுவேன். பெயர் மாறிவிடும். மதுரை செல்வதாக போய் கூறியிருக்கேன். என் தடங்கள் அத்தனையும் அழிக்கப்பட்டுவிடும். நாளை முதல் கோவையில் புது வாழ்க்கை துவங்கிவிடும். அங்கும் நல்ல மனிதர்கள் இருப்பார்கள். வரும் கணவன் நல்லவனாக இருப்பான். காலம் எல்லாவற்றையும் மறக்கடிக்கும்.
யோசித்தபடி ரயில்வே நிலையத்திற்கு பஸ்ஸில் ஏறினாள். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம், S7 கோச். சொல்லுடா என்றான் போனை எடுத்தபடி கார்த்திகேயன். எத்தனை தடவைடா கூப்பிடுறது? ரூம்ல போய் பேக் பண்ணிட்டு கிளம்பி வர லேட் ஆயிடுச்சு. போனை கவனிக்கல. சரி, காலையில ட்ரெயின் இங்க வந்ததும் கால் பண்ணு. ஏண்டா இவ்வளவு அவசரமா இந்த ஏற்பாடு தேவையா? அதுவா கூடி வருது. இவ்வளவு நாள் நீதான் தள்ளி போட்டுட்டு இருந்த. இப்பவாவது நான் சொல்றத கேளு. இல்லதுன்னா படபடப்பாக இருக்குடா. உனக்குன்னு ஒரு பொண்ணு வந்தா எல்லாம் சரியாயிடும். அன்புக்காக வாழ்க்கை பூரா அலைஞ்சிட்டே இருக்க முடியாதுடா. சரி, பொண்ணு பத்தின விபரத்தையாவது சொல்லு. அட, மாப்பிள்ளைக்கு ஆசை வந்துடுச்சு போல. கோயம்புத்தூர்லே வேலை பார்க்கறாங்க. உறவுகள் இருந்தும் அனாதை மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. உனக்கு கண்டிப்பா செட் ஆகும். பேரு மலர்விழி. ரயில் என்று குரல் எழுப்பியபடி நகரத் துவங்க, ஓகேடா, நான் அப்புறம் பேசுறேன் என்று இணைப்பை துண்டித்தான் கார்த்திகேயன். அதே ரயிலில் பெண்கள் பெட்டியில் கவிதா ஜன்னலில் சாய்ந்தபடி நிலாவையே சோகத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தாள்.